அவ்வளவுதான் சொல்றேன். நேத்தே சொல்லியிருந்தா வேலையே இருந்திருக்காது. வேலையே இருந்திருக்காது. நேத்தே சொல்லியிருந்தா வேலையே இருந்திருக்காது. 100 ரூபா 100 ரூபா 200 100 ரூபா தராது. ரஷ்யா இருக்கிற பெட்ரோலுக்கு அதுல கேட்டு ஒரு தான் அங்கே கூட பாக்கணும். அவரை ஜிபே பண்ணு. ஏமாத்து. பை. என்ன பண்றாங்க உள்ள? Good morning to everyone. வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடியபிள்னா மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் வந்துட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் வந்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே, எல்லாரும் மேக்ஸிமம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் எல்லாருக்கும் டீட்டெயில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வரண்டா டேஸ் இன்ஸ்டியூட் சம்மந்தமா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4க்கு கவுன்சிலிங் சம்மந்தமா சில கைடன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். என் நேம் வந்து பாத்தீங்கன்னா பி விக்னேஸ்வரன். இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர் தாலுகாவில் பிஏஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா, 2018 குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி 2019 அப்பாயின்மெண்ட் ஆனேன். இப்போ வேலைக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்னோட கவுன்சிலிங் அப்ப நடந்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் சம்பந்தமா ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மெமோ நம்ம எல்லாருக்குமே மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதை எல்லாருமே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. சரி, நம்ம டிஎன்பிசி வெப்சைட்லையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மெமோவை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. மெமோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா, எல்லார் கையிலையும் மெமோ இருக்கும். கம்பல்சரி எல்லாருமே அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சிலிங் சம்பந்தமா டேட் எல்லாம் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஏன்னா ஜேஏ அப்புறம் விஏஓ இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் 22 நம்ம ஜனவரி 22 இருந்து பிப்ரவரி 17 வரையும் கிட்டத்தட்ட 27 நாள் நடக்குது. 27 நாள் கவுன்சிலிங் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. இடையில வந்து பாத்தீங்கன்னா லீவு நாட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் நம்ம கவுன்சிலிங் வைக்க போறாங்க. அதுவும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா, அடுத்து டைப் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 24 பிப்ரவரியில இருந்து 6/3 அதான் மார்ச் வரைக்கும் டைப் ரைட்டிங் கவுன்சிலிங் நடக்க போகுது. சரிங்களா, டவுட் எல்லாமே கேட்குறீங்க. நம்ம கடைசியா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயில் பஸ் சொல்லிடுறேன். சரிங்களா, ஒரு 11 நாள் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கவுன்சிலிங் நடக்க போதும். அதுவும் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா செனோ டைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12ஆம் தேதி மார்ச் 12 வரை நடக்குது. ஒரு 3 நாள் தான் நடக்குது. இப்போ வந்து லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்றவங்களுக்கு ஜேஏ மற்றும் பிஏஓ இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் அவங்க லிஸ்ட் விட்டுருக்காங்க. டைப் ரைட்டிங்கும் செனோ டைப்பிங்னு விடல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் சம்பந்தமா எப்ப கவுன்சிலிங் எப்ப நம்ம பிசிக்கல் டெஸ்ட் அது சம்பந்தமா எந்த ஒரு டீட்டெயிலும் இன்னும் டிஎன்பி சம்பந்தமா சொல்லல. அது சொல்லும் போது அது பின்னாடி பாத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே செலக்ட் ஆயிருப்பாங்க. சில பேர் ஃபாரஸ்ட்டும் வந்திருக்கும், ஜேஏயும் வந்திருக்கும். சரிங்களா, அப்ப நம்ம ஃபாரஸ்ட் சம்பந்தமா சொல்லும் போது அதை நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இது 3 மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அது டிஎன்பிசிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6-7 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளும் தேர்வு செய்யப்படுவார்களா? இப்ப கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜேஏ டைப் ரைட்டிங் ஸ்டெனோ டைப்பிங் இந்த 3த்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7829 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எவ்வளவு கூப்பிட்டுருக்காங்கன்னா 15,338 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அது 1:2ங்கிற ரேஷியோல கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த 15,000 பேருக்குமே போஸ்டிங் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நமக்கு எத்தனை போஸ்டிங் தான்? 7,829 போஸ்டிங் தான். இந்த 7,829ங்கிறது ஜேஏ, விஏஓ, டைப் ரைட்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிங் இதெல்லாம் சேர்த்து 7,829. ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட் அவங்க சொல்லல, அதெல்லாம் நம்ம சேர்க்கல. சரிங்களா, அப்ப 7,829 போஸ்ட்டுக்கு அவங்க 15,338 பேரை போட்டிருக்காங்க. 1:2ங்கிற ரேஷியோல போட்டிருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்காது. இந்த 7,829 போஸ்டிங் அதுக்கு மட்டும் தான் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சிலிங் டேட் நம்ம மெமோல வந்து பாத்தீங்கன்னா டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அந்த தேதியிலேயே அந்த நேரத்துல யாரும் கலந்துக்கலாம் அவங்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது தெளிவாகவே சொல்லிட்டாங்க. கலந்தாய்வு அன்னைக்கு அவங்க கலந்துக்கிறேன்னா அவங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. சரிங்களா, கவுன்சிலிங் அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே போயிருங்க. அடுத்து 3வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்க கவுன்சிலிங் போகும்போது ஒரு போஸ்டிங்கை சூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் அதுல ஒரு போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. அதை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு நீங்க செலக்ட் பண்ண போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது இது அடுத்த விஷயம். சரிங்களா, கடைசியா உங்க டவுட் வரும், நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். சரிங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ஒருத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஜேஏவும் செலக்ட் ஆயிருப்பாப்ல, பிளஸ் ஃபாரஸ்ட் கார்டு இருக்கும் செலக்ட் ஆயிருப்பாப்ல, டைப் ரைட்டிங் செலக்ட் ஆயிருப்பாப்ல. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளை இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அது தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் தான். அவங்க இப்ப ஜேஏ எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா டைப் ரைட்டிங் ஃபாரஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இல்ல நான் ஜேஇ எடுக்கல, அப்ப டைப் ரைட்டிங் எலிஜிபிள்னா கண்டிப்பா எலிஜிபிள் உண்டு. சரிங்களா,
அப்போ ஒருத்தர் ஒரு 4 போஸ்ட்டுக்கு அவர் செலக்ட் ஆகுறாருன்னா அதுல ஏதாவது ஒரு போஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாக்கி இருக்க போஸ்ட்டுக்குன்னா அவர் இன்எலிஜிபிள் ஆயிடுறாங்க. சரிங்களா, செலக்ட் ஆக முடியாது. சரிங்களா, அதையே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. டிஎன்பிசிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டவுட் வருமோ அதுவே அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே வாய்ஸ் கொஞ்சம் டவுனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வேகமா பேசுவோம். இப்போ இந்த வாட்டி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் யாராவது கவுன்சிலிங்க்கு வர முடியல, ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவங்க வர முடியலன்னா அவங்களோட பெற்றோர் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல யாராவது ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இந்த வாட்டி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்துக்கங்க. ஏன்னா சில பேர் கவுன்சிலிங் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சில பேர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்க வராம இருக்கலாம். அப்ப அதுக்கும் நமக்கு இந்த இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்மளால தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அன்னைக்கு நம்ம போக முடியலன்னா நம்ம ரிலேஷன் இல்ல பெற்றோர் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் யாரையாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அனுப்பலாம். அப்படி போகும்போது அவங்களோட அசல் அடையாள அட்டை தேர்வு மூலச்சான்றுடன் கலந்து கொண்டு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்க டவுட் வரும் எல்லாமே நம்ம கடைசியா பார்ப்போம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த கடைசி கொஸ்டின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தவர் ஜேஏ செலக்ட் ஆயிருப்பாப்புல, டைப் ரைட்டிங் செலக்ட் ஆயிருப்பாப்புல. ஜேஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரேங்க்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டைப் ரைட்டிங்ல ஒரு 1000 ரேங்க்ல இருக்காப்புல ஓவரால் ரேங்க்ல. சரிங்களா, இப்போ வந்து அவர் ஜேஏ கவுன்சிலிங் போவாப்புல. ஜேஏ கவுன்சிலிங் முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஜேஏ கவுன்சிலிங் செலக்ட் ஆயிருப்பாப்புல, அந்த ஜேஏக்கும் போவாப்புல, போயிட்டு நான் இது மாதிரி ஜேஏ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. சரிங்களா, நம்ம கவுன்சிலிங் கூப்பிட்டுதாயே நம்ம போகணும், ஆப்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க ஜேஏ டைப் ரைட்டிங் ரெண்டுமே செலக்ட் ஆயிருந்தாலும் ஜேஏக்கு நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. ஆப்ஷன் தானாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஏன்னா சார் போன வாட்டெல்லாம் போய் லெட்டர் எழுதி கொடுத்து எனக்கு இந்த ஜேஏ போஸ்டிங் விருப்பம் இல்லை, எடுக்க விருப்பம் இல்லை, நான் டைப் ரைட்டிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வாட்டி இது கிடையாது. அதனால நம்ம டிஎன்பிசிலே நம்ம கவுன்சிலிங் சம்பந்தமா நம்மளுக்கு என்னென்ன டவுட் வருமோ எல்லாத்தையுமே தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி இதான் நமக்கு அனுப்பியிருக்க மெமோ. எல்லாருமே நீங்க மேக்ஸிமம் மெமோவை நீங்க டெவலப் பண்ணியிருப்பீங்க. மெமோவில் வந்து பாத்தீங்கன்னா மேல ரைட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு இருக்கும். சரிங்க, லெஃப்ட் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் உள்ள நுழையும் போது அங்க ஒரு விஷயம் இருக்கும், அங்க நீங்க காமிச்சிட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த மெமோ இல்லைன்னா கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்க, அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்ப இந்த மெமோ ரொம்ப கண்டிப்பா முக்கியம். ஒவ்வொருத்தவங்க கியூஆர் கோடு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கியூஆர் கோடு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். நான் அந்த இடத்துல நான் மறைச்சு வச்சிருக்கேன். சரிங்களா, அந்த இடத்துல இருக்கும். நீங்க அதை நீங்க கியூஆர் கோடை காமிச்சிட்டு தான் உள்ள நீங்க கவுன்சிலிங் போற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்தது நம்மளோட வரிசை எண், நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், தரவரிசை எண், ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேங்கிங் ஒன்று இருக்கும், வரிசை எண் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஒரு 50 100 குறையலாம். சரிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரேங்கிங் தரவரிசை படிதான் நம்மள கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. சரிங்களா, அப்ப நம்ம நேம் இருக்கும், நம்ம எந்த நாள்ல கூப்பிடுறாங்க, எந்த டைமிங்ல கூப்பிடுறாங்க, மேஜை எண், டேபிள் நம்பர் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த டைமுக்கு போனா போதும். சரிங்களா, அதாவது வெளியே இப்போ ஒருத்தவங்களை 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஒரு 9 மணிக்குன்னா டிஎன்பிசி ஆஃபீஸ் வெளியே போய் நின்றுங்க. 10 மணிக்கு தான் அப்பங்க நீங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் வர மாதிரி வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பதற்றமா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ சில நம்ம எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போட்டிருக்காங்கன்னா நீங்க அவங்க 9 மணிக்கெல்லாம் நீங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி வாசல்ல போய் நின்றுங்க. சரிங்களா, அதே மாதிரி பேரண்ட்ஸ் யாரும் உள்ள விட மாட்டாங்க. ஒரு நபரை மட்டும்தான் யாரு போஸ்டிங் எடுக்க போறாங்களோ அவங்கள மட்டும் தான் வெளில விடுவாங்க. அதையும் பாத்துக்கங்க. சரிங்களா, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லாட்டா தான் போட்டிருந்தாங்க. ஒண்ணு காலைல 10 மணி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்குன்னு சொல்லிட்டு 2 ஸ்லாட்டு. காலைல 10 மணிக்கு கவுண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். 25 டேபிள் போட்டிருப்பாங்க. ஒரு டேபிளுக்கு 10 பேர்னு 250 பேர் ஒரு ஸ்லாட்டு. அடுத்த 12 மணிக்கு போறதுல அதுல ஒரு 250 பேர்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு நாளைக்கு 500 பேர் போட்டிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி மேஜி எண் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, 49 கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அங்க போய் பார்த்தா தெரியும் எத்தனை டேபிள் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அவங்க எத்தனை டேபிள் வேணா போட்டுங்க. நல்லா மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. நம்ம டைமிங்க பாத்துக்கோங்க, நம்ம டேட்டை பாத்துக்கோங்க. அந்த டேட்ல அந்த டைமிங் கேட்டா நீங்க டிஎன்பிசி ஆஃபீஸ் உள்ள போயிட்டு கீழேயே தான் கவுன்சிலிங் நடக்கும். நீங்க மேலாம் இங்கே போற மாதிரி இருக்காது. அங்க ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்கும், நம்ம கீழேயே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும். அங்க போயிட்டு உங்க மேசை நம்பர் டேபிள் நம்பர் என்னவோ அங்க நீங்க போயிருங்க. ஒரு டேபிளுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அங்க உட்காந்துருக்கவங்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் கரெக்டா ஆர்டர் படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டா நம்ம சொல்ற ஆர்டர் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, அந்த மெமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா அனுமதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்க யாரும் பயப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த சென்டென்ஸ் காமன் தான். சரிங்களா, ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணி அவங்க ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சு இது பண்ணுவாங்க. நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க, நீங்க இப்ப சப்மிட் பண்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தணிக்கை பண்ணுவாங்க. இப்ப நீங்க யூஜி சர்டிஃபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி இவங்க உண்மையா அந்த இயர்ல அங்க படிச்சாங்களா, இல்ல 10th நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட் போர்டுக்கு அனுப்பி இவங்க 10th அந்த இயர்ல படிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மெய்தன்மை பார்ப்பாங்க. பாத்துக்கங்க ஒரு 2 வருஷம். சரிங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பதவியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது தற்காலிகமா தான் இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் காப்பிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண பதவி தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதை நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம அதை பயப்படணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம டிஎன்பிசி ஆபீஸோட அட்ரஸ் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்சிமம் இப்ப நம்ம வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போகும்போது நாள் நைட்டே போய் தங்குறது அங்க பெஸ்ட் பாத்துக்கங்க. சரி, நானும் அப்படிதான் போனேன். டிஎன்பிசி ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்மி ரேட்டு தான், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நாள் நைட்டே போனீங்கன்னா தான் நீங்கள் காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி நம்ம கரெக்டாக அழகா போயிடலாம். இல்லாம நம்ம ஒரு பதட்டத்துல போகும்போதே ஏதாவது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்றத்தை மறந்துட்டு வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால மேக்சிமம் நாள் நைட்டே போயிருங்க. எத்தனை மணி டைமிங் இருந்தாலும் பரவாயில்ல. நாள் நைட்டு போயிருங்க. காலைல ஃப்ரீயா கிளம்பி அழகா போனீங்கன்னா அழகா சூப்பரா கவுன்சிலிங் எடுத்து வந்துடலாம் பாத்துக்கங்க. சரிங்களா? இது இந்த மெமோல ஃபர்ஸ்ட் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதான் சொல்லியிருக்காங்க, சான்றிதழ் சரிபார்ப்பு தகுதி பெறும் தேர்வர்கள் மட்டுமே ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல நம்ம செலக்ட் ஆகுறவங்க தற்காலிகமா கவுன்சிலிங் அனுமதிக்கப்பட்டான்னு சொல்றாங்க. சரிங்களா? இதான் அந்த பாயிண்ட். என்னன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் பாத்துக்கங்க. இந்த தடையின்மை சான்றுன்னு ஒரு இருக்கு. அது எல்லாருக்குமே தேவையான, எல்லாருக்குமே தேவை கிடையாது. இந்த தடையின்மை சான்றுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ஓசின்னு சொல்லுவாங்க. இப்ப யாருக்கு பிரசன்ட்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப நான் இப்ப விஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்ப என் டிபார்ட்மெண்ட்ல அந்த என்ஓசி வாங்கிட்டு தான் இந்த கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க விஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த குரூப் 4ல போஸ்டிங் வேற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையின்மை சான்று கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தேவையில்லை. அதை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. பிரசன்ட்ல யார் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும், வாங்குற மாதிரி இருக்கும். பாக்கி யாரும் வாங்கணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அடுத்தது நம்ம 4வது பாயிண்ட் ஏற்கனவே பார்த்ததுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் தான். ஒருத்தவங்க 4 போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருந்தாலுமே ஒரு போஸ்ட் எடுக்கும் பட்சத்துல பாக்கி இருக்க எல்லா போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி கிடையாது, காந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சரிங்களா? எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம செலக்ட் பண்ண போஸ்டிங் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எதுவா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னால வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்ய முடியாது. அதனால நீங்க செலக்ட் பண்ணும் போதே தெளிவா நீங்க தான் வேலை பார்க்க போறீங்க. யார் சொல்றது, நான் ஒரு சஜஷன் சொல்லலாம். சரிங்களா? நீங்க தெளிவா இருங்க. நீங்க தான் கடைசி வரையும் வேலை பார்க்க போறீங்க. ஏன்னா எந்த வேலையா இருந்தாலுமே நம்ம புடிச்சு பார்த்தோம்னா அந்த வேலை ஈஸியா தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா எடுத்த உடனே நமக்கு இந்த வேலை பிடிக்காது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நான் விஏ எடுக்கும் போதும் நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அதை பின்னாடி நான் ஷேர் பண்றேன். அதாவது நீங்க போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் அதோட யூனிட் அதாவது அழகுனா எதுவுமே மாற்ற முடியாது, போஸ்டிங் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத முடியாத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர், கணவர்கள் இந்த மாதிரி யாராவது கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃபார்மையும் பின்னாடி பாத்துருவோம். அடுத்தது 7வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசையின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கிறாங்க. அதனால குறித்த நேரத்துல அந்த டயத்துக்கு கரெக்டா போயிடணும். அப்படி போகல, இப்ப எனக்கு 10 மணிக்கு கவுன்சிலிங் போட்டிருக்காங்க, நான் வந்து ஒரு 12 மணிக்கு போயிட்டுனா அது தப்பு பாத்துக்கங்க. 12 மணிக்கு போனாலுமே உங்களை அனுமதிக்க மாட்டாங்க பாத்துக்கங்க. 10 மணிக்கு கவுன்சிலிங்னா நீங்க 9 மணிக்கெல்லாம் நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வெளியே நிக்கணும். 10 மணிக்கு நீங்க உள்ள வந்துடணும். உள்ள வந்துட்டு நீங்க 10 மணிக்கு தான் அட்டன் பண்ணிடணும். இல்ல நான் 12 மணிக்கு எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த காரணமும் ஏத்துக்க மாட்டாங்க. அதையும் பாத்துக்கங்க. சரிங்களா? 10 மணிக்கு டைமிங்னா அந்த டைமிங்க்கு போங்க. கேட்டா மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டான்னு தெளிவா சொல்லிட்டாங்க, பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது 8வது பாயிண்ட் என்னன்னா, தேர்வுகள் அனைவரும் தேர்வு செய்யும், அதாவது ஏற்கனவே பார்த்ததானே. இப்போ ஒரு 15,000 பேரை இங்க கூட்டிருக்காங்க கவுன்சிலிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங். எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்குமான்னு பார்த்தா அந்த 7,300 சம்திங் போஸ்டிங் தான் வேலை கிடைக்கும், பாக்கி எல்லாருக்கும் கிடைக்காததான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தேர்வுகள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக தேர்வாணைய அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார். இப்ப இது என்ன பாயிண்ட்னா, இப்ப எனக்கு 10 மணிக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க, அவர் 9 மணிக்கெல்லாம் டிஎன்பிஎஸ் ஆபீஸ்ல உள்ள போயிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க 10 மணிக்கு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். எத்தனை மணி டைம் சொல்றாங்களோ அத்தனை மணிக்கு தான் நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். அதையும் பாத்துக்கங்க. சரிங்களா? இதுதான் நம்ம மெமோல உள்ளது. இந்த கடைசியா இந்த ஃபார்ம் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப யாராவது ஒரு ஆள் அன்னைக்கு கவுன்சிலிங் அன்னைக்கு போக முடியல அப்படின்னா, நான் இன்னும் இப்ப என்னோட கணவரையோ ஒரு மனைவியோ அப்படி யாராவது நம்மள அனுப்புற மாதிரி இருந்தா, இல்ல அப்பா அம்மாவை அனுப்புற மாதிரி இருந்தா அதுக்கு இந்த ஃபார்மை நீங்க ஃபுல்லப் பண்ணி வேற யார்ட்டையும் நீங்க கையெழுத்துலாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. உங்க கையெழுத்து போட்டா போதும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரு போறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், அவங்களோட
நேரில் வராத காரணத்துக்கான தகுதிக்கான ஆதாரம். இப்போ உடம்பு சரியாம இருந்துச்சுன்னா அதுக்கான டாக்டர் சர்டிஃபிகேட், சரிங்களா? அது மாதிரி நேரில் வராத காரணத்துக்கான ஆதாரங்கள் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலி நபர்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க போனாங்களே அவங்களோட அடையாளத்துக்கான இணைப்புகள் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் மூலச்சான்றிதழ் நம்ம சர்டிஃபிகேட், சரிங்களா? அது மட்டும் கலந்தாய்வுக்கான குறிப்பான ஏதாவது மெமோ இதையும் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்ம்ல நீங்க போய் யார்ட்டையும் ஏ கிரேட் பி கிரேட் ஆஃபீஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? உங்களோட கையெழுத்து நீங்க ஃபில் பண்ண போறீங்க, அழகா நீங்க அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண போறீங்க. போக முடியாத பட்சத்துல மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே போயிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த நாளுக்காக தான் நம்ம இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம், சரிங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். எப்ப அது கடைசியா நிறைவேறும்னா அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து நின்று ஒரு போட்டோ பிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு, சரிங்களா? போட்டோ பிடிச்சோம்னா அதுக்காக வேண்டி தான் நம்ம இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆர்டர் வைஸ் கரெக்டாக அடிக்கிறோம் போட்டிருக்கோம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 10th மார்க் ஷீட், அப்புறம் 12th மார்க் ஷீட், அப்புறம் நம்ம யூஜி பிஜி படிச்சோம்னா அந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஃபோட்டோ. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டவுட் வரும். நான் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ இது பண்ணியிருந்தேன், இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வரும். ஜெராக்ஸ் கேட்பாங்களான்னு கேட்டிருக்காங்க, நான் சொல்றேன் நான், சரிங்களா? ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரசன்ட் உள்ள ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணப்போ அந்த ஃபோட்டோ இருந்தாலும் அதையும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் அவங்க கரெக்டாக எந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. டைப் ரைட்டிங் முடிச்சிடவங்களுக்கு டைப் ரைட்டிங் போத் லோயர் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கோட்டா சர்டிஃபிகேட்னா இப்போ சில பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இருப்பாங்க, சில பேர் மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அவங்களுக்கான கோட்டாவில் அவங்க போன மாதிரி இருந்தால் அந்த கோட்டா சர்டிஃபிகேட்டை வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலையுமே இந்த ஆர்டர் படி நீங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு 5 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒரு 5 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை செட்டு ஜெராக்ஸ் எடுத்தாலுமே பிரச்சனை கிடையாது, ஒரு 5 மினிமம் ஒரு 5 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 5 எடுத்து வச்சுக்கோங்கன்னா ஒரு 2 செட்டை நீங்க வீட்டுல வச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? 5 செட்டையுமே நீங்க அங்க எடுத்துட்டு போகணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 செட்டை வீட்டுல வச்சுட்டு போயிருங்க, ஏன்னா நமக்கு எப்பயா இருந்தாலும் அது யூஸ் ஆகும். பாக்கி போட்டு நம்மகிட்ட இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் தூக்கிட்டு ஒரு பெரிய ஃபைலா தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் போகாதீங்க, சரிங்களா? ஒரு அழகா ஒரு ஃபைல் வாங்க, அழகா ஒரு ஃபைல் வாங்கிட்டு நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அழகா வரிசையா வச்சுக்கிட்டு ப்ளஸ் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா ஆதார் கார்டு நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ யூஸ் ஆகுது. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ப்ளஸ் போட்டோ, இது எல்லாத்தையுமே ஒரு 3 செட் ஜெராக்ஸ் நீங்க எடுத்து போக போறீங்க. ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல். நிறைய பேர் டவுட் வரும், நான் இப்போ யூஜில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டர் முடிக்கும் போது ஒரு நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பேன், அதெல்லாம் எடுத்துட்டு போகணுமா? எனக்கு அதுல சில சர்டிஃபிகேட்லாம் சில செமஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவை கிடையாது. நானே வந்து பாத்தீங்கன்னா பயந்து இருந்தேன், அதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எதுவுமே கேட்கல அவங்க. நம்ம ப்ரொஃபஷனல் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட், சரிங்களா? இதை எடுத்துட்டு போனீங்கன்னாவே போதும், சரிங்களா? எல்லாத்துலையுமே போட்டோ மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க, சரிங்களா? போட்டோ வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல உள்ள போட்டோ எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது, சரிங்களா? பிரசன்ட்ல உள்ள போட்டோ எடுத்துக்கங்க. பிளஸ் யாராவது முன்னாடி நான் சர்டிஃபிகேட் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணப்ப இருந்த போட்டோ இருந்தாலும் ஓகே, அந்த போட்டோவாலாம் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று இல்லைன்னா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 10th மார்க் ஷீட் நான் எடுத்துட்டு போகல அப்படின்னா தான் பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு இப்போ ஜாதி சான்றிதழ்ல ஒரு நேமோ ஏதோ ஒன்று கரெக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க ஜாதி சான்றிதழ் நேம் கரெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒன்று ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க கவுன்சிலிங்க. எது தப்பா இருந்தாலுமே அதை நம்ம மாத்திக்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம டைம் கொடுப்பாங்க, சரிங்களா? ஒரு 15 நாளோ 20 நாளோ உங்க டைம் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. திரும்பி வந்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிருங்க, சரியா இருக்கிறதுக்கு நான் சான்றிதழ் சப்மிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுப்பாங்க. அதனால ரொம்பலாம் நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது, சரிங்களா? மேக்ஸிமம் இந்த ஜாதி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க. அந்த ஆன்லைன்ல வாங்குறப்ப அந்த டிக் இருக்கும், சிலது இன்ட் இருக்கும், பாத்துக்கங்க. கிரீன் கலர்ல டிக் இருக்கும். அந்த கிரீன் கலர் டிக் இருக்க ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு பாத்துக்கங்க. டிக் இல்லைனாலும் ப்ரௌஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க டிக் வர மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. அது வேலிடேட் பண்ணும், சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டிக் வந்துடும். அந்த ஜாதி சான்றிதழ் அது ரொம்ப முக்கியம். டிக் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ட் இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. இல்ல நான் பழைய அட்டை ஜாதி சான்றிதழ் வச்சிருந்தேன்னா அதுல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் இல்ல வட்டாட்சியர்னு போட்டு சைன் இருக்கான்னு பாத்துக்கோங்க, சரிங்களா? ஜாதி சான்று ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம இதை வச்சுதான் நம்ம போஸ்டிங் எடுக்க போறோம், சரிங்களா? அதனால ஜாதி சான்றிதழ் நீங்க என்ன பார்க்கணும்னா உங்க நேம் கரெக்டா இருக்கா, உங்க அப்பா நேம் கரெக்டா இருக்கா, கேஸ்ட் கரெக்டா இருக்கா, உங்க திரும்பி சொன்ன பாத்துக்கோங்க. உங்க நேம் கரெக்டா இருக்கா, அப்பா நேம் கரெக்டா இருக்கா, சரி மெசேஜ் கேட்குறீங்க, நம்ம பார்ப்போம் கடைசியா சொல்லுவோம் என்னன்னு சொல்லிட்டு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க கேஸ்ட் கரெக்டா இருக்கா, அட்ரஸ் எல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஜாதி சான்றிதழ்ல அட்ரஸ் பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? நம்ம வந்து ஒரிஜினலை பார்த்துட்டு நம்மள்டே கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே.
ஜெராக்ஸ் மட்டும் நம்ம அவங்க 2 செட், நான் போகும்போது ஒரு 2 செட் கேட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. நீங்க ஒரு 3 செட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? கீழே ஜாதி சான்றிதழ்ல பழைய ஜாதி சான்றிதழ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாசில்தார், மண்டல துணை வட்டாட்சியர், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சைன் இருக்கான்னு பாத்துக்கங்க. சைன் இல்லைன்னா, சைன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க எடுத்துட்டு போயிருங்க. திரும்பி சைன் வாங்கிட்டு திரும்பி சைன் பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ போய் இந்த சைன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரும் நீங்க பதட்டம் அடையாதீங்க. சரிங்களா? சைன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா திரும்பி அவங்க ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. நம்ம ஜாதி சான்றிதழ் வாங்கி நம்பர் திரும்பி கொடுத்துருவாங்க. ஆன்லைன்ல வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு நாள் செக் பண்ணணும். நேம் கரெக்டா இருக்கா, இல்ல அப்பா நேம் கரெக்டா இருக்கா, கேஸ்ட் கரெக்டா இருக்கா, அட்ரஸ் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஆதார்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர், இப்ப மண்டல துணை வட்டாட்சியர் இல்ல வட்டாட்சியர்னா சிக்னேச்சர்னா கையெழுத்து போட்டுக்க மாட்டாங்க, டிக்கு தான் இருக்கும். கிரீன் கலர் டிக் இருக்கும். அந்த கிரீன் கலர் டிக் இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்களா? பிளஸ் நம்ம 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இந்த யூஜி பிஜி சர்டிபிகேட் எல்லாமே நம்ம நேம் கரெக்டா இருக்கா ஸ்பெல்லிங்கோட. சரிங்களா? ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிபிகேட் போத் ரெக்யூட் ஃபார் எனி திஸ். மேக்ஸிமம் 2மே இருந்தாலும் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி நீங்க அப்ளை பண்ணும்போது எதை சப்மிட் பண்ணீங்களோ, சரிங்களா? அப்ளை பண்ணும்போது எதை சப்மிட் பண்ணீங்களோ அதை எடுத்துட்டு போங்க. சரிங்களா? ப்ரொஃபஷனல் இல்ல டிகிரி சர்டிபிகேட் எது இருந்தாலுமே மேக்ஸிமம் 2த்தையுமே எடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? சர்டிபிகேட்லாம் இங்க வச்சுட்டு போகாதீங்க. எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது. அவங்க எதை கேட்கறாங்களோ நம்ம கொடுக்க போறோம். இல்ல என்கிட்ட ஏதாவது ஒண்ணு இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, நான் எக்ஸாமுக்கு நீங்க எதை அப்ளை பண்ணீங்களோ அதை மெயினா எடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? இந்த 10th 12th யூஜி பிஜி சர்டிபிகேட் எல்லாத்துலயுமே உங்களோட நேம் எல்லாத்துலயுமே உங்க நேம் கரெக்டா இருக்கா? சரிங்களா? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கா ஸ்பெல்லிங்கோட. பிளஸ் டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா? சரிங்களா? அதையும் பாத்துக்கங்க. டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. திரும்பி சொல்றாங்க இப்போ போய் எனக்கு தப்பா இல்ல, தப்பா இருக்கு, நான் ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பயப்படாதீங்க. நீங்க இருக்கிறத எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு அப்படி மாத்துறதுக்கான டைம் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்தது புகைப்படம் சொல்லிட்டேன். பிஎஸ்சியும் அதே மாதிரி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே வாங்கி சப்மிட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? 10th வரையும் பிஎஸ்சி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, நீங்க 10th வரையும் எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி நீங்க சப்மிட் பண்ணிருக்கீங்க, பிரச்சனை கிடையாது. டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. ஸ்பெஷல் கோட்டா யாராட்ட இருக்கீங்களோ அவங்க மட்டும் வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கோட்டா சர்டிஃபிகேட் தெளிவா எடுத்துட்டு போயிருங்க. அது யாரும் மறந்து வச்சுட்டு போயிருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரு 5 செட் ஜெராக்ஸ் போடுறீங்க, 2 வீட்டுல வைக்கிறீங்க, 3 எடுத்துட்டு போறீங்க. தனியா நமக்கான சர்டிஃபிகேட் தேவையான, ஏன்னா இப்ப நம்ம மேக்ஸிமம் பொறுத்த வரையும் நம்ம ஒரு ஃபைல்ல வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டே வச்சிருப்போம். சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. நம்ம ஏதாவது ஒரு கேம்ல வின் பண்ண சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சிருப்போம். எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துருப்போம். சரிங்களா? ப்ரொஃபஷனல் கேட்டாங்க, டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டாங்க, இது 2மே ஏதாவது ஒண்ணு வாங்க போதும். இருந்தாலும் நீங்க 2த்தையும் எடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? இது தேவையில்லாம ஏதாவது ஒரு முடிச்ச சர்டிஃபிகேட், சி பிளஸ் பிளஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்து போகணுமா, அதெல்லாம் தேவையில்லாம தூக்கிட்டு போவாதீங்க. நம்ம தேவையான வெயிட் தான். சரிங்களா? போட்டோ எத்தனை காப்பி கொண்டு போகணும் சார்? சரிங்களா? போட்டோ என்னை பொறுத்தவரை ஒரு 5 காப்பி கொண்டு போங்க. அவங்க மேக்ஸிமம் 2 3 தான் கேட்பாங்க. சரிங்களா? போட்டோ ஒரு 5 செட் 5 காப்பி எடுத்துட்டு போங்க. அதான் சொன்னேன், எல்லாத்துலயுமே 5 5. சரிங்களா? எல்லாத்துலயுமே ஒரு 5 5 போட்டுட்டு ஒரு 3 ஒரு 2 செட் ஜெராக்ஸை வீட்டுல வச்சுட்டு போயிருங்க. ஒரு 3 இதை எடுத்துட்டு போங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்பயே நீங்க ஃபைல்லாம் வாங்கி ரெடி பண்ணிருக்கணும். ஃபைல்லாம் வாங்கி, ஏன்னா 22ஆம் தேதி கவுன்சிலிங் போறவங்க ஃபைல்லாம் வாங்கி ரெடி பண்ணி இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர் படி அப்படி கரெக்டா அடுக்கிக்கிட்டு, ஏன்னா நம்ம இதெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்தோம்னா நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு மாத்தி மாத்தி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு டேபிளுக்கு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த 10 பேருக்கு மட்டும் தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போறாங்க. சரிங்களா? அதனால நம்ம கரெக்டா அந்த ஆர்டர் படி அடுக்கிக்கிட்டு, இந்த ஜாதி சான்றிதழ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் எண்ணு ஒண்ணு இருக்கும். சர்டிபிகேட் நம்பர்னு மேல போட்டிருப்பாங்க. அதுவும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்களா? சர்டிபிகேட்டை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லைங்க. நீங்க இப்ப என்ன இருக்கோ எல்லாத்தையும் இந்த ஆர்டர் படி எடுத்துக்கிட்டு கண்டிப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. ஒண்ணு தேவையான சர்டிபிகேட் மட்டும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகாதீங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்று தப்பா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, எடுத்துட்டு போங்க. ஏன்னா இப்போ போய் நம்ம எதையும் மாற்ற முடியாது. சரிங்களா? அதனால எடுத்துட்டு போங்க. நம்ம போஸ்டிங் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நீங்க இதை மட்டும் மாத்திட்டு வந்து கொடுங்க, இது தப்பா இருக்க மாதிரி இருக்கு, இதை மாத்தி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற டைம்ல மாத்திட்டு வர்றனா தான் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி, ஓகே. இப்ப அடுத்து நம்ம போஸ்டிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விஓ எடுக்காதீங்க நிறைய பேர் சொன்னாங்க. சரிங்களா? கவனி. சரி, இந்த டவுட்லாம் கடைசியா பார்ப்போம். இப்போ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன விஓ எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் விஓ தான் வச்சிருக்கேன். ஏன்னா இப்ப நான் விஓல இருக்கிறதுனால அதோட பெனிஃபிட் தான் எனக்கு என்னன்னு தெரியும்.
நிறைய விஷயங்கள் இருக்குங்க வியோல. சரிங்களா? சரி நான் சொல்றேன். இப்போ போஸ்டிங் வந்து நமக்கு எப்படி நம்மளோட கண்டினியூ எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம போஸ்டிங் சூஸ் பண்ணி பார்த்துக்கணும். என்னை பொறுத்தவரையும் மேக்சிமம் நான் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில இருக்க போஸ்டை எடுங்க. அப்பதான் நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம். சரிங்களா? அது எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 போஸ்ட் தான் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 போஸ்ட் தான் இருக்கு. இந்த கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸா பிரிப்பாங்க. அது ஒரு 9 ஜோன் இருக்கு. அதுல கண்டிப்பா நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அதுல வந்துடும். அதனால பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்தது இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப் இருக்கு பாருங்க. அதுலயுமே சில போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில போஸ்டிங்னா நேமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்கெங்க வேக்கண்ட் இருக்குன்னே தெரியாது. இப்ப அது ஒரு ஆபீஸ்லாம் ஏதாவது சென்னையில மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்ம சென்னையில போய் தான் அங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு குரூப் 4 சம்பளத்துக்கு நம்ம இங்க இருந்து சென்னையில போய் வேலை பார்த்தோம்னா அண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாடகை சாப்பாடு அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடும். அது அந்த அளவுக்கு இதா இருக்காது பாத்துக்கங்க. சரிங்களா? அதனால என்னை பொறுத்த வரையும் இப்ப நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில என்னென்ன ஜாப் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம என்ன கஷ்டமா இருந்தாலுமே நம்ம அந்த ஜாபை பிடிச்சி பண்ணோம்னா அது கண்டிப்பா ஈஸியா தாங்க இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பெண்களுக்கு எல்லாம் விஓ வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் டிவிஷன்ல ஒரு 400 விஓ இருக்காங்கன்னா அதுல 250 பேர் பெண்கள் தான். சரிங்களா? பெண்களுக்கு எல்லாம் அருமையான ஜாப் விஓ. இப்ப நான் அடுத்து நான் படிக்கணும். ஏன்னா 3 விதமா நம்ம போஸ்டிங் சூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? எப்படின்னா நான் சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப் 2 குரூப் 2A இல்ல குரூப் 1 படிக்கணும். அது சம்பந்தமா எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இல்லாத டிபார்ட்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்ப அடுத்த நாள் இந்த படிக்கிற ஐடியாவும் இல்ல, எனக்கு இது வரையுமே போதும், இதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷன்ல மேல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமா சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப மொத்தம் 3 விதமா சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி போஸ்டிங் சூஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு 2 கேட்டகரி இருப்பாங்க. நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு அடுத்து மேல குரூப் 2 குரூப் டிஏ இல்ல குரூப் 1 இது மாதிரி நான் படிச்சு நான் மேல போகணும். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எனக்கு இந்த இதுவே போதும், இதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷன் நான் மேல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியா இருக்கும். இந்த 2 கேட்டகரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா மட்டும் தான் பெனிஃபிட் பாத்துக்கங்க. யாருன்னா நான் படிச்சு மேல போறேன்னு நினைக்கிறவங்களும் சரி, பிளஸ் வந்து நான் ப்ரொமோஷன்ல மேல போறேன்னு நினைக்கிறவங்களும் சரி, ரெண்டுமே ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா மட்டும் தான் பெனிஃபிட். ஏன் ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா பெனிஃபிட் நான் சொல்றேன்னா, இப்ப ப்ரொமோஷன்ல மேல போகணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒருத்தவங்க. இப்ப எடுத்துக்காட்டு அவங்க தஞ்சாவூர். இப்ப அவங்க வந்து ஒரு கோயம்புத்தூர்ல போஸ்டிங் எடுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல போஸ்டிங் எடுத்துட்டு அவங்க என்ன அவங்களோட மைண்ட் என்னன்னா நான் ப்ரொமோஷன்ல மேல போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க டிரான்ஸ்ஃபர்ல வர மாதிரி இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் வர மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது சீனியாரிட்டி போயிடும். அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போயிடும். கடைசியில கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்ப நீங்க ப்ரொமோஷன்ல போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ப்ரொமோஷன்ல நீங்க கடைசியா போற மாதிரி இருக்கும். அது இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அப்ப எந்த கேட்டகரியா இருந்தாலும் நான் படிச்சு மேல போறேன் அப்படின்னு நினைக்கிறேங்க இருந்தாலும் சரி, இல்ல நான் அடுத்து உம் இதுலயே ப்ரொமோஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லயே ப்ரொமோஷன்ல மேல ஹை லெவலுக்கு போறேன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டிசிஷன் ஓன் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டில உள்ள ஜாபை ஃபர்ஸ்ட் எடுங்க. சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். சரி அப்ப ஸ்டேட் சீனியாரிட்டில நான் என்ன பண்றது சார்? அதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் சீனியாரிட்டிலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 89 போஸ்ட் கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் 89 லோக்கல் ஃபண்ட் ஆடிட் 8. இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் ஃபர்ஸ்ட் நாளே காயாயிரம் பாத்து. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அடுத்த ப்ரொமோஷனும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடும். சரிங்களா? சரி இது இப்ப இவ்வளவு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுல டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ட்ரெஸரி பிடபிள்யூடி அதாவது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் மெடிக்கல் ஹெல்த் அண்ட் பிரிவென்சிவ் மெடிசன் அது அப்புறம் ஹிந்தி ரிலிஜியஸ் ஸ்கூல் எஜுகேஷன் போலீஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருக்குல்ல. சரிங்களா? இது எல்லாமே பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வேவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு பாத்துக்கங்க. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே மேக்சிமம் உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம போஸ்டிங் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கும். நீங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணா இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணுமே இல்லை, இப்ப ட்ரெஸரியில நீங்க ஒரு போஸ்டிங் எடுத்துட்டீங்க, ஜூனியர்ஸ் தான் போஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும்னா அன்னைக்கே அந்த ட்ரெஸரியோட ஹெட் டிபார்ட்மெண்ட் சென்னையில இருக்கும். நீங்க அங்க விசாரிச்சுனாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? அங்க போயிட்டு இது மாதிரி நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம இந்த குரூப் 4 நடைபெற்ற குரூப் 4 தேர்வுல வந்து செலக்ட் ஆகி இப்ப ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்.
ஏதாவது ஒரு காரணம் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா. இப்போ எங்க அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க, இல்லை என்னோட மனைவி மட்டும் தான் இருக்காங்க, இல்லாட்டி எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, அதனால வெளி மாவட்டத்துல போய் என்னால வேலை பார்க்க முடியாது, அதனால எனக்கு சொந்த மாவட்டத்திலேயே பணியமர்த்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்ப நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே அந்தந்த ஹெட் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா. அப்ப லெட்டர் கொடுக்கலனாலுமே மேக்சிமம் 95% உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அதை ஞாபகத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு 10 இல்லைன்னா ஒரு 12ல இருந்து 14 டிபார்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 14 அக்ரிகல்ச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரும் சேர்த்துக்காங்க. அக்ரிகல்ச்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சரிங்களா. இந்த 16 டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த 16 டிபார்ட்மெண்ட்டுமே ஏன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இருக்கும். ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் படிக்கிறீங்கன்னா அது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்ப டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்ங்கிறது கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இருக்கும். அப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா அது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. இப்ப அதை விட்டுட்டு வேற ஏதாவது இந்த அட்வொகேட் ஜெனரல்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல ஒரு 10 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்வொகேட் ஜெனரல்னா அட்வொகேட் ஜெனரல்ங்கிறது கண்டிப்பா சென்னையில மட்டும் தான் இருக்கும் போஸ்டிங். அப்ப நம்ம லைஃப் ஃபுல்லா சென்னையில தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பர்ல எங்கேயும் மாறி வர முடியாது சரிங்களா. அதனால நீங்க போஸ்டிங் சூஸ் பண்ணும்போது அந்த போஸ்டிங் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா. இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனா கண்டிப்பா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கா, அப்ப இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கு. எப்படியா இருந்தாலும் நீங்க வெளியே போட்டாலுமே டிரான்ஸ்பர்ல மாறிட்டு நீங்க வந்துடலாம் சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டை படிக்கும் போதே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அந்த போஸ்டிங் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. எதுனா ஸ்டேட் சீனியாரிட்டியில சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட்னா இதுல 93 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட் சீனியாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 93 டிபார்ட்மெண்ட். நான் திரும்பி சொல்றேங்க. இதுல படிக்கும் போது அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் எடுங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாதான் நீங்க எப்படியா இருந்தாலுமே ஒரு 3 வருஷத்துலயோ இல்ல 4 வருஷத்துலயோ நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்க்க வந்துடலாம். ஞாபகத்தை வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் எல்லாருமே எதுக்கு சூஸ் பண்றோம்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதான். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கணும், நம்ம குடும்பத்தோட இருக்கும் தான் நம்ம மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஜாப். அதுக்கப்புறம் தான் மேக்சிமம் நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறோம். இப்ப அதை விட்டுட்டு நான் குரூப் 4ல வந்து இப்ப போஸ்டிங் எடுத்துட்டு இங்கேருந்து சென்னையில போய் நம்ம தஞ்சாவூர் சென்னையில போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து அங்க ஒரு செலவு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபேமிலி எல்லாமே இங்க இருப்பாங்க, நம்ம கரெக்டா லீவுக்கு இங்க வந்துட்டு போய் அது நல்லா இருக்காது சரிங்களா. அதுக்கு நம்ம பிரைவேட் வேலைக்கே போயிடலாம் சரிங்களா. அப்ப நம்ம கவர்மெண்ட் போஸ்ட் சூஸ் பண்றதுக்கான காரணமே ஃபர்ஸ்ட் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற இதுலதான் எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். சில பேர் எல்லாம் வெளியே டிஸ்ட்ரிக்ட்ல போய் வேலை பார்க்கணும் ஆசைப்படுவாங்க. பாக்கி எல்லாருக்குமே ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம இருக்கிற டிபார்ட்மெண்ட் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இருங்க. இப்ப கடைசி நாள்ல போறவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 16 டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆயிரும். இந்த 16 டிபார்ட்மெண்ட்லாம் காலி ஆயிரும் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் எஜுகேஷன்லாம் வந்து இருக்கும் பாத்துக்கங்க. கடைசியில போறவங்களுக்கு இந்த ஸ்கூல் எஜுகேஷன் பிளஸ் வந்து போலீஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கு பாருங்க. அதெல்லாம் அந்த கடைசியா போறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது ஆரம்பத்துல போறவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்ல வேலை பார்க்கணும். கோர்ட்ல வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க சரிங்களா. அது கடைசி நேரத்துல இருக்கும். இருந்தாலும் நீங்க அந்த கடைசி நேரத்துல போய் கடைசி நேரத்துல போறவங்க அதை எடுத்துருங்க. இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. நான் 10வது நாள் போறேன், எனக்கு பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கு சரிங்களா. வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, இல்ல ஃபயர் அண்ட் ரெக்யூஸ் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் இதை சூஸ் பண்ணுவேன்னா இல்ல பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்டை சூஸ் பண்ணுவேன்னா அதை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இது எங்க போஸ்டிங் போடுவாங்கன்னு தெரியாது. அது கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான். அழகா தஞ்சாவூர்னா தஞ்சாவூர்லயே ஒரு போஸ்டிங் எடுத்துட்டு வந்துடலாம் சரிங்களா. திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. நம்ம எந்த ஒரு போஸ்டிங் எடுத்தாலுமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்தாதான் நம்ம லைஃப்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ப்ரொமோஷன் வரையும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போற மாதிரி தான் இருக்கும். அது பின்னாடி பாத்துக்கலாம் சரிங்களா. இது பாத்துக்கிட்டு 93 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் இது ஏன்னா பிடிஎஃபா நான் உங்களுக்கு சாரேன், நான் குரூப்ல போட சொல்றேன். இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்ப நான் 5வது நாள் போறேன், 6வது நாள் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே கவுன்சிலிங் முடியும் போது டிஎன்பிசி வெப்சைட்ல நம்ம வேகன்சி லிஸ்ட் வந்து போடுவாங்க சரிங்களா. என்னன்னா இன்னைக்கு வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு போஸ்டிங் காலியா இருக்கு அப்படி ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இன்னொரு லிஸ்ட் என்னன்னா கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன போஸ்டிங் காலியா இருக்கு. கம்யூனிட்டி வைஸ் இப்ப பிசிக்கு ஒரு 640 போஸ்ட்னா அதுல எத்தனை போஸ்டிங் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 இந்த கேப்ல போட்டுருவாங்க. டிஎன்பிசி வெப்சைட்லேயே போடுவாங்க சரிங்களா. இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்தே அதை நீங்க பார்த்துட்டே இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நாள் இப்ப நான் 10வது நாள் கவுன்சிலிங்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கணும் அவசியம் கிடையாது. 10வது நாள் எனக்கு கவுன்சிலிங் போறோம்னா நீங்க ஒரு 7வது நாள் 8வது நாள் இதுல இருந்து நீங்க பார்க்கலாம். 7வது நாள் 8வது நாள்ல இருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அதை நீங்க போட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி போகும். அதே மாதிரி கவுன்சிலிங் போகும்போது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போகக்கூடாது.
சரிங்களா? ஏன்னா அது இல்லாம போச்சுன்னா அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட்னு தெரியாம நம்ம யோசிக்காம ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்துருவோம். அப்ப நீங்க கவுன்சிலிங் போகும்போது ஒரு 4, 5 டிபார்ட்மெண்ட்ல நீங்க எழுதிக்கணும். பிளஸ் டிபார்ட்மெண்ட் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அங்க போய் நீங்க கவுன்சிலிங்ல போஸ்டிங் எடுக்கும்போது உங்க நேம் பிளஸ் டிபார்ட்மெண்ட் கோட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் இதான் சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அங்க போகும்போது சரி இந்த கவுன்சிலிங் அங்க எப்படி ப்ராசஸ் நடக்கும்னு சொன்னா அதை கடைசியா சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் டிபார்ட்மெண்ட் கோட் ரொம்ப முக்கியம். பிளஸ் என்ன டிபார்ட்மெண்ட் உங்க நேம் இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு 4 டிபார்ட்மெண்ட் கோடு பிளஸ் டிபார்ட்மெண்ட் நேம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சார் 8th டே என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அது சொல்றேன் கவனிங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம போஸ்டிங் எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அதான் சொல்றேன். 8th டே கவுன்சிலிங் போனீங்கன்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் 5 நாள் நீங்க போய் எதையும் பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு கடைசியா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் நான் சொன்னேன் ஸ்கூல் எஜுகேஷன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6, 7, 8 இந்த லெவல்ல அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதான் சொல்றேன். இப்ப 8வது நாள் கவுன்சிலிங்னா அவங்க ஒரு 6வது நாள் நீங்க பாருங்க. 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வேகன்சி லிஸ்ட் போடுவாங்க. அதுல இருந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? 10 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி சரிங்களா? 10 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க 8ஆம் நாள் கவுன்சிலிங் 6ஆம் நாள் 10 வச்சிருப்பீங்க. 7ஆம் நாள் பார்க்கும்போது அதுல ஒரு 3 டிபார்ட்மெண்ட் காலி ஆயிரும். பாக்கி 7ல நீங்க அழகா ஒரு உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்து வந்துடலாம். திரும்பியும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில இருக்க போஸ்ட ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 16 டிபார்ட்மெண்ட் சொன்ன பாருங்க அதை எடுங்க. அப்பதான் நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. ஹம், சரிங்களா? ஒரு 93 டிபார்ட்மெண்ட் இருக்கு. பேரே தெரியாத டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? பேரே தெரியாத டிபார்ட்மெண்ட்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க தலைமைச் செயலகத்துல வேலை பார்த்தா ப்ரொமோஷன் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அது கரெக்ட் தான். அங்க ப்ரொமோஷன் சீக்கிரமா கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் சீக்கிரமா கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு சேலரியும் கொஞ்சம் கூட தான். ஏன்னா அங்க டவுனுங்கிறதுனால உங்களுக்கு சேலரியும் கொஞ்சம் கூட வரும். ஆனா ஞாபகம் வச்சுங்க நீங்க ரிட்டையர் ஆகுற வரையும் நீங்க தலைமைச் செயலகத்துல தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். செக்ரட்டரியில நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகுற வரையும் நீங்க செக்ரட்டரியில மட்டும் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வர முடியாது. இப்ப சென்னையா இருக்கிறவங்களுக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்ட் டே ரெவன்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா தேர்ட் டே ரெவன்யூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 ஒரு 4 நாளைக்கு ரெவன்யூ ஃபர்ஸ்ட் 2 நாள்ல விஓ ஃபர்ஸ்ட் 2 நாள் மேக்ஸிமம் ஒரு 1.5 நாள்லயே விஓ காலியாயிரும். ஃபர்ஸ்ட் விஓ தான் எல்லாருமே மேக்ஸிமம் எடுப்பாங்க. சரிங்களா? விஓ காலியாயிரும். அதுக்கப்புறம் ரெவன்யூ எடுப்பாங்க. டைபிஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வரும் உங்களுக்கு. சரி ஓகே கவனிங்க. சரிங்களா? இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம இப்படி போயிட்டு இருப்போம். இப்போ வந்து அதான் சொன்னேன் போஸ்டிங் நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் சூஸ் பண்ணுங்க. நான் அடுத்து படிக்க போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை சூஸ் பண்ணுங்க. இல்ல அடுத்து நான் ப்ரொமோஷன்ல போக போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை சூஸ் பண்ணுங்க. பின்னாடி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 டிபார்ட்மெண்டோட டீட்டெயில் போட்டிருக்கேன். சரிங்களா? எங்க நாங்க ஒரு 12 டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். என்னன்னா ப்ரொமோஷன் அடுத்த ப்ரொமோஷன் எப்ப அது எத்தனை வருஷத்துல வரும் பிளஸ் சாட்டர்டே சண்டே எல்லாம் ஒர்க் எப்படி இருக்கும் பிளஸ் ஆஃபீஸ் டைம் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா ஒரு 12 டிபார்ட்மெண்ட். சரிங்களா? இப்ப நான் ஒர்க் பண்றது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மத்த இதெல்லாம் எப்படின்னு தெரியுங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாங்க. அவங்ககிட்ட கேட்டு சரி நம்ம கிளாஸ் இருக்கிற ஒரு 12 மினிமம் குறைஞ்சபட்சம் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம சொல்றது கஷ்டம். சரிங்களா? அதனால ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 12 டிபார்ட்மெண்ட் பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஓ. சரிங்களா? விஓ என்ன இருக்குன்னா விஓ ஃபர்ஸ்ட் பாருங்க. விஓ விஓ யாராருக்கெல்லாம் வாய்ப்பு இருப்போ தயவு செஞ்சு எடுத்துருங்க. சரிங்களா? உண்மையா அருமையான வேலைங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா விஓல இருக்கும்போது தான் அது தெரியுது. இப்போ நான் விஓ எடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா டவுட் எல்லாமே கேட்குறீங்க அதை கடைசியா பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அது எது கடைசியா பார்ப்போம். சரிங்களா? விஓ ஏன் அருமையான வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் எடுக்கும்போது நிறைய பேர் விஓ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா? விஓ எடுத்தோம்னா அடுத்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுங்க ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஒர்க்கும் பார்த்துக்கலாம். அதாவது ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விஓல கண்டிப்பா இருக்கும். இப்போ ஒருத்தர் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒருத்தவங்க ஒரு வயசான ஒரு அம்மா வராங்கன்னா அவங்களுக்கு பசங்க இல்லை வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. அப்போ அவங்களுக்கு நீங்க ஒரு ஓஏபி வாங்கி தரலாம். சரிங்களா? ஓஏபின்னு சொல்லிட்டு நம்ம உதவித்தொகை சரி முதியோர் உதவித்தொகையை வாங்கி தரலாம். சரி நிறைய உதவிகள் பண்ணலாம். சரிங்களா? விஓனாவே அதே மாதிரி இன்னும் ஞாபகம் வச்சுங்க. நான் இதை ஓப்பனா சொல்லிடுறேன். இப்ப எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 67 பேர் இருக்கீங்க. எல்லாருமே நீங்க வேலைக்கு வர போறீங்க. இப்ப விஓஓ அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும்னா நிறைய சம்பாதிக்கலாம். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? இப்ப நான் வேலைக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. நான் யார்ட்டையும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கினது கிடையாது. சரிங்களா?
இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா விஓ ஒர்க் பண்ணிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்கி பாக்கி நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ், டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4லாம் நம்ம தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, இப்ப நம்ம விஓல வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கணும் எண்ணத்துல வராதீங்க. ஏன்னா ஏன்னா இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப அவேர்னஸா இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வீடியோ எடுத்து குரூப்ல போட்டுறாங்க. அதான் நிறைய பிரச்சனை வந்துருது. சரிங்களா, சரி இப்ப விஓல ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் பாருங்க, 24x7 ஒர்க். அப்ப 24x7னா நீங்க 24 மணி நேரமும் 7 நாளுமே வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒர்க் நேச்சர் வந்து பார்த்தா 24x7. சரிங்களா, எல்லா சாட்டர்டே சண்டேயும் மேக்சிமம் லீவு தாங்க. அப்ப ஏதாவது வில்லேஜ்ல ஒரு ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்டோ அது வந்து சண்டே நடக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல நீங்க போற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, மீட்டிங் டவுட் உங்களுக்கு இருக்கு, நம்ம கடைசியா பார்ப்போம். நான் பஸ் டிபார்ட்மெண்ட் பஸ் சொல்லிடுறேன். சரிங்களா, இப்ப சண்டே வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நம்ம அந்த இடத்துல போய் நம்ம ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதனால நான் சண்டே லீவு, நான் ஆஃபீஸ் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. 24x7 சொல்லுங்க. அது எல்லா நாளுமே நடக்குமானா எப்பயாவது தான் நடக்கும். சரிங்களா, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இன்சிடென்டா இருந்தாலுமே அது எப்பயாவது தான் நடக்கும். அதுக்குன்னு வியூ இருக்காம இருந்துடாதீங்க. சரிங்களா, அழகா காலைல ஆஃபீஸ் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 12 தான். 10 to 12 நீங்க கம்பல்சரி ஆஃபீஸ்ல இருக்கும். 10 to 12 பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஆஃபீஸ்ல இருக்கணும். 12 to 5:45 வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க். சரிங்களா, ஃபீல்டு ஒர்க்னா நம்ம ஏதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபீல்டு பண்றது, பிளஸ் நம்ம பயிராய்வு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாலுக்காவில் ஏதாவது ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும், இப்படி போற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல்டு ஒர்க்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அட்டண்டன்ஸ் கிடையாது. சரிங்களா, நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் கிடையாது. காலைல 10 மணிக்கு போய் பஞ்ச் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கு நம்ம தான் ராஜா பாத்தியாரு. சரிங்களா, அழகா காலைல 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோமா, ஆஃபீஸ்ல அந்த மக்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம போட்டு விட்டு முடிச்சு விட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். சரிங்களா, இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்ப நான் அடுத்து நான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஓ கோர்ஸ் கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் இந்த விஓவே ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. விஓவே கஷ்டம்னா இப்ப மத்த டிபார்ட்மெண்ட்னா எப்படின்னு தெரியல. சரிங்களா, விஓ வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு 12, 1 மணிக்கு நீங்க முடிக்கிறீங்களா, அடுத்து நீங்க படிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, ஆபீஸுக்கு வந்து படிக்கலாம், தாலுகா ஆபீஸுக்கு உட்காந்து படிக்கலாம். சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆம், படிக்கிறதுக்கு நீங்க விஓ கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரொமோஷன் எப்படி வரும்னா விஓல இருந்து அடுத்து எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, முதுநிலை வருவாய் ஆய்வாளர். சரிங்களா, அது எத்தனை வருஷத்துல வரும்னா அந்த ப்ரொமோஷன் தான் ஒரு 6 வருஷத்துல வரும். சரிங்களா, மினிமம் 6 வருஷம். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 10 கூட மாறும். சரிங்களா, அது டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்கு. அப்ப விஓல இருந்து நம்ம முதுநிலை வருவாய் ஆய்வாளர் எஸ்ஆர்ஐயா ப்ரொமோஷன் ஆகலாம். எஸ்ஆர்ஐல இருந்து அடுத்து ஒரு 10 வருஷத்துல டிடி, ஜோனல் டிடி, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், ஹெட் குவார்டர், டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுமே ஒரே கேட்டர் தான். நீங்க முதுநிலை வருவாய் ஆய்வாளர்ல இருந்து எஸ்ஆர்ஐல இருந்து டிடியா இதாகலாம். சரிங்களா, டிடில இருந்து அடுத்து தாசில்தார், தாசில்தார்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஏசி. சரிங்களா, அசிஸ்டன்ட் கலெக்டர், டெப்டி கலெக்டர். சரிங்களா, அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனா போகலாம். விஓல இருந்து நீங்க இப்போ 20 வயசுல நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஏசியா தான் நீங்க ரிட்டையர் ஆகலாம் பாத்துக்கீங்க. சரிங்களா, அதான் போட்டு விஓடி எஸ்ஆர்ஐ மினிமம் 6 இயர்ஸ், மேக்ஸிமம் அது 8, 10 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அதை பாத்துக்கோங்க. அருமையான வேலைங்க. நான் இப்ப விஓ ஒர்க் பண்றதுனால சொல்றேன். நீங்க அடுத்து படிக்கிறதா இருந்தாலும் நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதா இருந்தாலும் நீங்க ஃபேமிலியை பாத்துக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஜாப் விஓ. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க விட்டுறாதீங்க. சரிங்களா, அடுத்து 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ. விஓவும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். ஆனா அது தனி இதா வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்ப ரெவன்யூல வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர், அந்த ஜேஏன்னு போட்டிருக்காங்க. அது ஜூனியர் சொல்ல மாட்டாங்க, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜேஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ஜேஏ கிடையாது, ஜேஆர்ஐ. சரிங்களா, ஜேஆர்ஐல இருந்து எஸ்ஆர்ஐ. சரிங்களா, என்ன பாருங்க, இங்க விஏஓ, இங்க ஜேஏ. விஏஓக்கு அப்புறம் என்ன ப்ரொமோஷனோ அதே தான் இங்க ஜேஆர்ஐக்கு அப்புறம் என்ன ப்ரொமோஷனோ அது அப்படியே சேமா வந்துடும். இன்னொரு வித்தியாசம், விஏஓக்கும் இந்த ஜேஆர்ஐக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்க நமக்கு 6 வருஷம் ப்ரொமோஷன் சொன்னா, ஆனா இங்க மினிமம் 3 வருஷத்துலேயே ப்ரொமோஷன் வந்துடும். நீங்க ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷமே உங்களுக்கு வந்துடும். ஆனா விஓல உங்களுக்கு 6 வருஷம் வரும். சரிங்களா, அப்போ ப்ரொமோஷன்ல நான் அடுத்து போறேன், எனக்கு படிக்க வேணாம், ப்ரொமோஷன்ல போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா நீங்க ஜேஆர்ஐ எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொமோஷன் அப்படியே ஒவ்வொரு 20 வயசுல வந்தீங்கன்னா நீங்க ஒரு ஏசி லெவல்ல போய் நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பாத்துக்கங்க. சரிங்களா, ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜேஆர்ஐல எப்படி இருக்குன்னா காலைல 10 மணிக்கு நீங்க ஆஃபீஸ் வந்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 5:45 டைம். அது ஒரு 6 ஆகலாம், 7 ஆகலாம். அது உங்க தாசில்தாரை பொறுத்து இருக்கு. அது பாத்துக்கங்க. சரிங்களா, அடுத்தது சண்டே வந்து எல்லா சண்டே, சாட்டர்டே சண்டேயும் ஒர்க்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒர்க் இருக்கிற அன்னைக்கு சண்டே ஒர்க்கா இருக்க மாதிரி இருக்கும். பாக்கி சாட்டர்டே ஒர்க்கா இருக்க மாதிரி இருக்கும். சண்டே எல்லா சண்டே லீவ் தான் பாத்தீங்கன்னா, அது டவுட்டுமே இல்லை. ஆனா விஓல சாட்டர்டே சண்டே மேக்சிமம் லீவா தான் இருக்கும்.
எப்பயாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நினைச்சுன்னா அங்க போற மாதிரி இருக்கும், மற்றபடி லீவா தான் இருக்கும் பாத்துக்கணும். சரிங்களா? இங்க ஆபீஸ் டைம் காலைல 10 மணில இருந்து 5:45 வரைக்கும். நம்ம எல்லா கவர்மெண்ட் ஆபீஸுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆபீஸ் டைம் 10 மணில இருந்து 5:45 தான். சரிங்களா? அது விஓவா இருந்தாலும் சரி. ஆனா இங்க ஆபீஸ் ஒர்க் 10 to 12 ஃபீல்டு ஒர்க் நம்ம அதுக்கப்புறம் ஃபீல்டு ஒர்க் நம்ம வெளியே போவோம். சரிங்களா? நம்ம விஓவுக்கும் ஜேஆர்ஐக்கும் தான் வித்தியாசம் பாத்துக்கங்க. ப்ரொமோஷன்ல போகணும்னு நினைக்கிறவங்க இங்க தாராளமா ஜேஆர்ஐ எடுங்க. ப்ரொமோஷன்ல போகலாம். அடுத்து ப்ரொமோஷன் எல்லாமே சீக்கிரமா வந்துடும். விஓ போனீங்கன்னா நீங்க படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுல நீங்க போஸ்டிங் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜேஇ ஜூனியர் எஸ்எல் தான் போவீங்க. ஜூனியர் எஸ்எல்ல இருந்து மினிமம் ஒரு 3 வருஷத்துல நீங்க அசெண்ட் ஆயிடலாம். சரிங்களா? இதுவும் ப்ரொமோஷன்ல போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் பாத்துக்கங்க. சரிங்களா? 3 வருஷத்துல நீங்க ப்ரொமோஷன் ஆயிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெப்டி பிடிஓ அடுத்த ஒரு 5 6 6ல இருந்து 8 வருஷத்துல டெப்டி பிடிஓ ஆயிடலாம். அடுத்தது பிடிஓ அடுத்தது பிடி அடுத்தது ஏடி ஆர்டி. அதாவது பிடினா ப்ராஜெக்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏடி ஆர்டினா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட். கடைசியா நீங்க டைரக்டர் அந்த ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இதை கொண்டு போவாங்க பாத்துக்கங்க. சரிங்களா? இந்த டைரக்டர் வந்து அடுத்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அடுத்து ஐஏஎஸ் கொண்டு போவாங்க. ரெவன்யூல அதே மாதிரி தான். சரிங்களா? ரெவன்யூல இங்க ஏசி இருக்கிறவங்க அடுத்து டிஆர்ஓ மாறலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் கேடர் கூட போலாம் பாத்தீங்க, ஏஜி கம்மியிலே வந்தாங்கன்னா. சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? இதுலயும் ஜேஆர் இது இது எஸ்ஆர்ஐ கிடையாதுங்க. ஜேஏ டு அசிஸ்டன்ட். சரிங்களா? ஜேஏ டு அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 வருஷம் தான். நீங்க அசிஸ்டன்ட் ஆயிடலாம். ஒர்க் எல்லா சாட்டர்டேயும் கண்டிப்பா இப்ப நான் பசங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட வரையும் எல்லா சாட்டர்டேயும் மேக்சிமம் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சண்டே எல்லா சண்டே லீவு. ஏதாவது ஒரு சாட்டர்டே ஒரு சாட்டர்டே 2 சாட்டர்டே லீவா இருக்க மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஆபீஸ் டைம் எப்போதும் போல 10 மணில இருந்து ஈவினிங் 5:45. இதுவும் மாறலாம் பாத்துக்கங்க. 6 மணி ஆகலாம், இல்ல 6 ஆகலாம். அது உங்க வீடியோவை பொறுத்து இருக்கு. அதை பாத்துக்கணும். சரிங்களா? இங்க ஒர்க் எங்கெல்லாம் போடுவோம். சரி இப்ப விஓ பொறுத்தவரையும் ஒரு வில்லேஜ் ஆபீஸ்ல ஒர்க் போட்டுருவாங்க. இங்க ஜேஆர்ஐ பொறுத்து எங்க வேலைக்கு போடுவாங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல போடலாம். கலெக்டர் ஆபீஸ்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல போடலாம். இல்ல டிஆர்ஓ. சரிங்களா? அங்க கலெக்டர் ஆபீஸ் டிஆர்ஓ செக்ஷன் இருக்கும், அங்க போடலாம். இல்ல ஆர்டிஓ ஆபீஸ்ல போடலாம். இல்ல தாலுகா ஆபீஸ்ல போடலாம். அது இல்லாம ரெவன்யூல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சப் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கு. சரிங்களா? சமூக நலத்துறை, அப்புறம் ஆதிதிராவிட நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப் டிவிஷன் இருக்கு. அது எல்லாத்துலயுமே எதுல வேணா போஸ்டிங் போடலாம். கண்டிப்பா நம்ம இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி. நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில உள்ள ஜாப் சொல்றேன். சரிங்களா? சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்து ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜேஏ பில் கலெக்டர்னு சொல்லிட்டு 2 இருக்கு. நீங்க சூஸ் பண்ணி போறீங்க. அடுத்து 10 வருஷத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 வருஷத்துல தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இல்ல ஹெட் கிளார்க் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு போகலாம். அடுத்தது ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இது ப்ரொமோஷன் போறதும் கொஞ்சம் உங்களுக்கு 10 வருஷம் ஆகும். நீங்க ஜூனியர் இந்த பில் கலெக்டர்ல இருந்து ப்ரொமோஷன் போறது ஒரு 10 வருஷம் ஆகுது. சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் தான். சண்டே வந்து மேக்ஸிமம் எல்லா சண்டே லீவுங்கிறாங்க. ஒர்க் டைம் அதே தான் 10 மணில இருந்து 5:45 வரை. இது எங்க ஒர்க் போடுவாங்கன்னா இப்போ ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்துக்கும் ஒரு ஒரு ஆபீஸ் இருக்கும். சரிங்களா? டவுன் பஞ்சாயத்துக்குள்ள ஆபீஸ்ல உங்களுக்கு ஜூனியர் இந்த பில் கலெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில உள்ள போஸ்டிங். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு 9 ஜோனா பிரிச்சிருக்காங்க. 9 ஜோன்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த போஸ்டிங் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. கமர்ஷியல் டாக்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கு. அது ஒரு 9 ஜோனா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்டிங் என்ன போவீங்கன்னா ஜூனியர் எஸ்எல் தான் போவீங்க. அடுத்து ஒரு 3ல இருந்து 7 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்கு. இப்போ ரொம்ப சின்ன டிஸ்ட்ரிக்டா இருந்தா ஒரு 3 வருஷத்துலேயே ப்ரொமோஷன் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அது 3ல இருந்து 7 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஜூனியர் எஸ்எல் இருந்து அசிஸ்டன்ட் ஆவீங்க. அசிஸ்டன்ட் இருந்து அது டிஎஸ்ஓனா டெபுட்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஓ ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு நீங்க கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் எடுத்தீங்கன்னா இந்த லெவல்ல போகலாம். இதுல நீங்க போஸ்டிங் சூஸ் பண்ணாலும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம். அடுத்த ப்ரொமோஷனும் மேக்ஸிமம் உங்க டிஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல இப்போ எதுனா அசிஸ்டன்ட் வரையும் நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் உங்க டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப விஓவில் வந்து பாத்தீங்கன்னா விஓல இருந்து நீங்க ப்ரொமோஷன்ல போனீங்கன்னா தாசில்தார் வரைக்கும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஏசியா இருந்தா நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்க மாதிரி இருக்கும். நீங்க ரெவன்யூ அதே போல மாதிரி அதே தான். தாசில்தார் வரைக்கும் உங்க டிஸ்ட்ரிக்ட் வேலை பார்க்கலாம். ஏசிக்கு அப்புறம் நீங்க வேற டிபார்ட்மெண்ட் தான் வேலைக்கு போற மாதிரி, வேற டிபார்ட்மெண்ட் கிடையாது, வேற டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இங்க ரூரல் டெவலப்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிடிஓ வரைக்கும் தான் உங்க டிபார்ட்மெண்ட் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலை பார்க்கலாம்.
சரிங்களா. வீடியோவுக்கு மேல நீங்க ப்ரொமோஷன் போட்டீங்கன்னா நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு போற மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை சரிங்களா. ஃபர்ஸ்ட் வீடியோ இப்ப நீங்க ஜூனியர்ஸ்ல இருந்து வீடியோ போறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 15 வருஷம் ஆயிரும். 15 வருஷம் நீங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம் பாத்துக்கணும் சரிங்களா. இது மேக்ஸிமம் நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல போட்டுறாங்க. இதுவும் சொல்லிட்டேன் நானு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது ஆஃபீஸ் டைம். கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இப்போ சண்டே மேக்ஸிமம் ஒர்க்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இல்ல சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கா இருக்குன்னு தான் சொல்றாங்க. சண்டே லீவ் இதெல்லாம் கமர்ஷியல் டேக்ஸ். இப்ப நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க. ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க கமர்ஷியல் டேக்ஸ். என்ன ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒர்க் ப்ரெஷர் இருக்குங்க சரிங்களா. நமக்கு அதை நம்ம எந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு. எந்த ஒர்க்கா இருந்தாலுமே நம்ம ஈஸின்னு எடுத்துக்கிட்டா அது ஈஸி. சின்ன விஷயத்த கூட நம்ம கஷ்டம் நினைச்சோம்னா அது கஷ்டம் தான் சரிங்களா. எல்லா விஓலயே கஷ்டங்கள் இருக்கு சரிங்களா. அதனால விஓ கஷ்டம் அப்படி பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது. கமர்ஷியல் டேக்ஸும் சில விஷயம் கஷ்டங்கள்லாம் இருக்கு. அது நம்ம ஈஸின்னு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈஸி தான். நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்க்கறோங்கிறதா இருக்கு பாத்துக்கங்க சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து 5:45 அதுவும் ஒரு 6:30 மணி 6:30 மணி வரை ஆகும்னு சொல்றாங்க சரிங்களா. கடைசியா முடிகிற டைம். அடுத்து இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் சரிங்களா. இது ப்ரொமோஷன். இதுல நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போயிருக்காருங்க. ஒரு 2 வருஷத்துல அசிஸ்டன்ட் ஆயிட்டாப்ல சரிங்களா. ஆனா கோர்ட்ல வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட் செட் இருக்கும். ஆனா ப்ரொமோஷன் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா வந்து சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குரூப் 1 கேட்டருக்கே நீங்க போகலாம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல. ஆனா கோர்ட்னாவே எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் அதனால நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கடைசியில போறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அடுத்து ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துல இருந்து நீங்க அசிஸ்டன்ட் ஆயிடலாம். அடுத்தது பெஞ்ச் கிளார்க்னு சொல்றாங்க. அடுத்து பெஞ்ச் கிளார்க்ல இருந்து அடுத்த அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கிளார்க்ல இருந்து அடுத்த அசிஸ்டன்ட் வந்து ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா சிஏஓ சரிங்களா. அந்த ப்ரொமோஷன் இதான் ஹை லெவல் ப்ரொமோஷன் சரிங்களா. இதுல வரைக்கும் போறான்னு சொல்றாங்க. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் இது ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா ஒவ்வொரு மந்த்தும் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஒர்க். இந்த பாக்கி எல்லா சாட்டர்டேயும் வந்து பாத்தீங்கன்னா லீவு, எல்லா சண்டே லீவு. பிளஸ் இது இல்லாம நம்ம இடையில நிறைய லீவ் வருதுல எல்லா லீவுமே மேக்ஸிமம் கோர்ட் என்னன்னைக்கெல்லாம் லீவோ அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க. இப்போ மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டே 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று சிவில் ஒன்று கிரிமினல் கோர்ட்னு பிரிப்பாங்க சரிங்களா. அதுல இந்த சிவில் கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் 15 நாள் லீவ் விட்டுருவாங்களாம். போய் கிரிமினல் கோர்ட்ல இருக்கவங்க லீவ் விட மாட்டாங்க சரிங்களா. இதுல நிறைய லீவ் எல்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. நீங்க படிக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க டிபார்ட்மெண்ட்டை. ஆஃபீஸ் டைம் எப்பவுமே 10 மணில இருந்து 5:45 வரைக்கும் தான் சரி. அதை பாத்துக்காங்க. அடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே மேக்ஸிமம் காலியாயிரும் இருக்கும். 8வது நாள் 7வது நாள் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் ஸ்பெஷல் கோட்டாவில தான் இருக்கும் சரிங்களா. நமக்கு ஓப்பன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிசி எம்பிசி எஸ்சி இதுல போகும்போது இருக்காது. ஸ்பெஷல் கோட்டாவில ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதை நம்ம எடுக்க முடியாது. இதுல ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுதுங்க. ப்ரொமோஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப லேட் ஆகுது. என்ன காரணம்னா நீங்க இப்ப குரூப் 4ல போனீங்கன்னா ஜேஏ ஆயிருவீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆயிருவீங்க. குரூப் 2A போனீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆயிரும். அசிஸ்டன்ட் குரூப் 2A அசிஸ்டன்ட் இது நடக்குது அசிஸ்டன்ட் ஆயிடலாம். குரூப் 2ல போனோம்னா எஸ்ஆர் சரிங்களா சப் ரெஜிஸ்டர் ஆயிடலாம். குரூப் 1ல போனோம்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். அப்ப இங்க இருக்கிற 4 போஸ்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எக்ஸாம் வச்சு ஆள் எடுக்கிறதுனால இதுல அப்பப்ப அசிஸ்டன்ட்டுக்கு குரூப் 2 வந்துடுறாங்க. எஸ்ஆருக்கு குரூப் 2ல வந்துடுறாங்க. டிஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல இருந்து வந்துடுறாங்க. அதனால ப்ரொமோஷன் லேட் ஆகுது. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆகுறதுக்கே மினிமம் ஒரு 8ல இருந்து 10 வருஷம் ஆகுதுங்கிறாங்க சரிங்களா. ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பெனிஃபிட்னா இப்ப சில டிபார்ட்மெண்ட் இப்ப விஓலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலுமே இப்ப திடீர்னு ஆளை கால் பண்ணா நம்ம போற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த ஒரு ஃபோன் கால் எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது. அதே மாதிரி எல்லா சாட்டர்டே சண்டேயும் லீவு தான் பாத்துக்கோங்க. படிக்கிறதுக்கு ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுனா ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அடுத்து நான் குரூப் 2 குரூப் 1 படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அருமையான டிபார்ட்மெண்ட். அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் தான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவும் இருக்கலாம். ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு சம்மந்தம் நம்ம ஆபீஸ்க்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் இது. ஆபீஸ் டைம் இப்போதே 10 மணில இருந்து 5:45 வரையும் தான் சரிங்களா. அடுத்து ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டில வரும் சரிங்களா. ஆனா இது ஏன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு போஸ்டிங் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ட்ரெஸரிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ட்ரெஸரி ஆஃபீஸ் இருக்கும், அப்ப சப் ட்ரெஸரி இருக்கும். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒவ்வொரு சப் ட்ரெஸரி இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் நிறைய வேக்கன்ட் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே போஸ்டிங் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல வெளி டிஸ்ட்ரிக்ட்லுமே போனாலுமே இதை நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்துடலாம் சரிங்களா. ப்ரொமோஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். அடுத்து 2ல இருந்து 3 வருஷத்துலேயே அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வந்துடுறாங்க. அடுத்தது சூப்பரண்டு, அடுத்தது ஏடிஓனா
அசிஸ்டன்ட் ட்ரெஸரி ஆஃபீஸர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஓ, ட்ரெஸரி ஆஃபீஸர், அப்படி டிஓ வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ல போகலாம். சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவு தான் சொல்றாங்க. ஆஃபீஸ் டைம் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும். இந்த ட்ரெஸரியில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 நாள் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாங்க. படிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல உள்ள எல்லாருக்குமே சேலரி போற டிபார்ட்மெண்ட் இதுதான். கருவூலத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 15 நாள் எப்போதுமே நீங்க ஃப்ரீயா தான் இருக்கலாம். அடுத்த 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம சம்பளம் போடுறப்ப கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் 15 நாள் ஃப்ரீயா இருக்கலாமா அப்ப நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. சரிங்களா? ப்ரொமோஷன்ல போறவங்க நினைக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆஃபீஸ் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டியில வரும். ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டேட் சீனியாரிட்டி. இந்த கமர்ஷியல் டேக்ஸ், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில வரும் பாத்தீங்க. சரிங்களா? அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்னா நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்லயும் சரி, இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸ்லயும் சரி, யூனிஃபார்ம் இல்லாம சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2ல போறவங்க கூட இந்த இதுல வேலைக்கு போகலாம். சரிங்களா? இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி தான். இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கம்பல்சரி இருக்கு. சரிங்களா? அப்ப இதை நீங்க எடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்தது அசிஸ்டண்டா ப்ரொமோஷன் ஆகலாம். அது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு எத்தனை 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்றாங்க. சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் எல்லா சாட்டர்டே சண்டே லீவு தான். ஒர்க் டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 டு 4:45 கிடையாது. 10 டு 5:45 தான். சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான் 9 டு 4:45 மாத்திருக்காங்க. சரிங்களா? அதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் ஆஃபீஸ் டைம் தப்பா இருக்குங்க. போலீஸ்ல ஆஃபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 டு 5:45 தான். இப்போ இதுல ஜேஏ, அடுத்தது அசிஸ்டன்ட், அடுத்தது டெஸ்க் சூப்பரண்ட், அடுத்தது சூப்பரண்ட், அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட், இது வரையும் நீங்க ப்ரொமோஷன்ல போகலாம். சரிங்களா? இப்ப இதுலயே டெக்னிக்கல் போஸ்ட், நான் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் டெக்னிக்கல் போஸ்ட். இப்ப அதுல வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இப்ப நான் பிஇ படிச்சிருக்கேன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன்னா அதுல குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நான் ப்ரொமோஷன் போக முடியும். அதுக்கப்புறம் யாரு ப்ரொமோஷன் போகலாம்னா பிஎஸ்சி அக்ரி இல்ல எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்கல்ல அவங்க தான் அதுல ஹை லெவல் ப்ரொமோஷன் போகலாம். அப்ப டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரையும் அந்தந்த இப்போ அக்ரிகல்ச்சர் பிடிச்சவங்க ஹை லெவல் ப்ரொமோஷன் போகலாம். இப்போ ஒண்ணுமே இல்லை, ஹைவேஸ் இருக்குங்க. ஹைவேஸ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஒரு ஹை லெவலுக்கு போகலாம். பிகாம் முடிச்சவங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் போஸ்டிங் போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ப்ரொமோஷன் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்து அசிஸ்டன்ட். இது மினிமம் 5 to 10 இயர்ஸ். இந்த 5 to 10 இயர்ஸ்னா அவங்க இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எப்படி ப்ரொமோஷன் வேக்கண்ட் அதிகமா இருந்தா சீக்கிரமா ப்ரொமோஷன் வந்துடும், வேக்கண்ட் கம்மியா இருந்தா லேட்டா ப்ரொமோஷன் வரும். சரிங்களா? அடுத்தது சூப்பரன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ, அந்த போஸ்டிங் வரையும் நீங்க ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல போகலாம். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவ் தாங்க. ஆஃபீஸ் டைம் 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். சரிங்களா? கடைசியா அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்லுவோம்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 128 போஸ்ட் இருக்கு. சரிங்களா? ப்ரொமோஷன் ஜேஏ, அடுத்து அசிஸ்டன்ட், அடுத்து சூப்பரண்ட், அடுத்து மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர். இப்போ நம்ம ஒண்ணுமே இல்லைங்க, இப்போ வண்டிக்கு நம்ம லைசன்ஸ் போட போனா அங்க ஒருத்தர் உட்காந்து மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங் போகலாம். சரிங்களா? அடுத்து ஆர்டிஓ. சரிங்களா? அப்ப நம்ம இதுல ஜேஏவே ஒரு 20 வயசு இல்ல 19 வயசுல நம்ம ஜேஏவா ஜாயின் பண்ணோம்னா கடைசி ஆர்டிஓ வரைக்கும் நம்ம இதுல ப்ரொமோஷனை போகலாம். பாத்துக்கோங்க. ஜேஏல இருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு மினிமம் 3 to 5 இயர். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 இயர். ஆஃபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 மணிலேருந்து 5:45 வரைக்கும் தான். சரிங்களா? இதுவும் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ப்ரொமோஷனை போறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ். இந்த ஹிந்து ரிலீஜியஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்துக்கள் மட்டும் தான் அந்த போஸ்டிங் எடுக்க முடியும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதையும் பாத்துக்கோங்க. 25 வயசு கம்ப்ளீட் தான் இந்த போஸ்டிங் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்தது அசிஸ்டன்ட், அடுத்தது சூப்பரண்ட், அடுத்தது ஏசி, டிசி, ஜேசி, அசிஸ்டன்ட் கமிஷனர், அடுத்து ஜாயின்ட் கமிஷனர். அந்த லெவலுக்கு வரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ரொமோஷனை போகலாம். இதுலயும் ஜேஏ டூ அசிஸ்டன்ட் மினிமம் 3 to 5 இயர்ஸ். சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் லீவு தான். இது ஒர்க் எங்க இருக்குன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிளஸ் ஒரு ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல ஒரு கோயில் இருக்கும். அந்த இதுல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஜூனியர் அசிஸ்டண்டா. சரிங்களா? ஒர்க் டைம் 10 to 5:45 வரைக்கும் தான். சரிங்களா? ஒர்க் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 to 5:45. இதுல நான் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் சொல்லல. ஸ்கூல் எஜுகேஷன் பாத்துக்கங்க. ஸ்கூல் எஜுகேஷன் எத்தனை போஸ்டிங் இருக்குன்னு வரும். சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 188 இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். சரிங்களா? இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா? அப்புறம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசன், அடுத்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ். சரிங்களா? இது எல்லாமே
போஸ்டிங் அதிகமா இருக்கு. பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த வேக்கன்ட் இருக்கும் பார்த்துக்கங்க. இப்ப ஸ்கூல் எஜுகேஷன்னா சொந்த ஊரு கிடைக்குமா சார்? ஸ்கூல் எஜுகேஷன் கண்டிப்பா சொந்த ஊர் கிடைக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லுமே டிஓ ஆபீஸ், சிஓ ஆபீஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? பிளஸ் ஸ்கூல்லயும் வேலைக்கு போடுவாங்க. அப்ப நிறைய வேக்கண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே இருக்கும். அப்ப அதான் சொல்றேன், இந்த ஸ்கூல் எஜுகேஷன் நீங்க எடுத்தீங்கன்னா திரும்பி அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமா ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. அதுல சீனியாரிட்டில யாரு முன்னாடி இருக்காங்களோ அவங்க உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் அவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு அருமையான ஜாப் ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா? ம். கடைசியா சொல்றேன். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஜாப். நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒர்க் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்ல இப்ப டைம் மாத்திட்டாங்க. 9 மணில இருந்து ஈவினிங் 5:45 வரை தான் நீங்க ஸ்கூல்ல வேலை பாத்தீங்கன்னா. இதே டிஓ ஆபீஸ், சிஓ ஆபீஸ்லாம் வேலை பாத்தீங்கன்னா அங்க 10 மணில இருந்து 5:45 வரை தான். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஜூனியர் எஸ்எல்ல இருந்து அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது பாத்துக்கங்க. 10ல இருந்து 12 வருஷம் கூட ஆயிரும். ப்ரொமோஷன் நான் ப்ரொமோஷன்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் எஜுகேஷனை எதிர்பார்க்காதீங்க. அது ப்ரொமோஷன் ரொம்ப லேட் ஆகும். நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், பிளஸ் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அழகா சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலைக்கு போகலாம், ஆஃபீஸ் முடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கும் ஆஃபீஸுக்கு சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் தான் ஸ்கூல் எஜுகேஷன். சரிங்களா? இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருக்குலாங்க, அதுலேயே 2 இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், அப்புறம் ட்ரைனிங் விங்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஒரு 82 போஸ்ட் இருக்கு, அது கீழே இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரையும் ஓகே சொல்லுங்க, கடைசியா பார்ப்போம். இப்ப இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இருக்குலாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாங்க. ஏன்னா இப்ப நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயும் கிளாஸ் எடுக்கிறேன். நம்ம டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப விஜிலன்ஸ் பத்தி பார்ப்போம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் ஒர்க்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, ஃப்ரீயா தான் இருப்பாங்க எல்லாருமே. அழகா நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எம்ப்ளாய்மெண்ட்டும் அருமையான டிபார்ட்மெண்ட் தான், அது எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர், சரிங்களா? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குல்லங்க, அது ஒண்ணுமே இல்லைங்க. அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா சில இதெல்லாம் நம்ம சேல் பண்ற மாதிரி அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்க நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டெக்னிக்கல் ஜாப். நம்ம அக்ரி முடிச்சவங்க இதை எடுத்தீங்கன்னா நீங்க ப்ரொமோஷன் ஒரு ஹை லெவல் வரையும் போகலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஹேண்ட்லூம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம போஸ்டிங் அதிகமா இருக்கு. அதுவும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மேக்ஸிமம் இருக்கு. அதுல நம்ம எடுத்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போஸ்டிங் கண்டிப்பா இருக்கலாம். கோஆபரேட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. அங்கேயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பி சொல்றேங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கான்னு ஒண்ணும் இல்ல, ஹோம்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட் நேமை போட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. திரும்பி சொல்றேங்க, 8வது நாள் 9வது நாள் 10வது நாள் போகும்போது நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் பத்தி சொல்லுங்க. டைப்பிங் பத்தி இன்னும் அவங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லல, நம்ம கடைசியா பார்ப்போம். நான் சொல்றேன் நானு, இதுல உள்ள டிபார்ட்மெண்ட் அப்படியே டைப்பிங் வருங்க. சரிங்களா? விஓ வராது. விஓ வராது, பாக்கி எல்லாமே டைப்பிங்ல வரும். நான் பார்ப்பேன். இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல டைப்பிங் அப்படியே வரும். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல இது ட்ரெஸரியில டைப்பிங் வரும். பப்ளிக் ஒரு டிபார்ட்மெண்ட் டைப்பிங் வரும். டிரான்ஸ்போர்ட் டைப்பிங் வரும். அப்படியே தான் சேம் சேம் டிட்டோ அப்படியே டைப்பிங் பார்த்தேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு தலைமைச் செயலகத்தை பத்தி கவனிங்க. நம்ம செக்ரட்டரியத்தை பொறுத்த வரையும் நீங்க அங்க வேலைக்கு போனீங்கன்னா நம்ம லைஃப் லாங் நீங்க அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லா ப்ரொமோஷன் எல்லாமே அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் இடையில ஒரு 2 வருஷம் நீங்க உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலைக்கு வரலாம். ஒரு ஹை லெவல்ல போடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுப்பாங்க. இடையில ஒரு 2 வருஷம் நம்ம ஒரு 5 வருஷம் பார்த்தோம்னா ஒரு இடையில 2 வருஷம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வரலாம். சரிங்களா? ஆனா கடைசி வரை ரிட்டையர் வரையும் நீங்க அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் எல்லாமே இப்ப நம்ம தஞ்சாவூரை கம்பேர் பண்ணும்போது சென்னையில வேலை பார்க்கும்போது அங்க செலவுகள் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அங்க சேலரி கூட பாத்துக்கங்க. சரிங்களா? எல்லாமே கூட பிளஸ் சாட்டர்டே சண்டே எல்லாம் அங்க மேக்ஸிமம் லீவா தான் இருக்கும். ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும். தலைமை செயலர் நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே சீக்கிரமா வந்துடும். சரிங்களா? அப்பதான் சொல்றேன், இப்போ 8th 9th 10th டேல போகும்போது நிறைய டிபார்ட்மெண்ட் இங்க வேகன்சி எல்லாமே காலியா இருக்குங்க. அப்ப இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல நீங்க இப்போ 8வது நாள் 9வது நாள் 10வது நாள் போறவங்க ஃபர்ஸ்ட் இதுல உள்ள ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில ஜாப் ஏதாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டியில நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 16 டிபார்ட்மெண்ட் அதுல ஏதாவது ஜாப் இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டும் இருந்தா இதை ஃபர்ஸ்ட் பீரியடே எடுத்துக்கோங்க. 8 9 10 11 அதுக்கப்புறம் போறவங்க எல்லாருக்குமே சொல்றேன். சரிங்களா? சரி, கடைசியா பார்ப்போம். சரிங்களா? இப்ப 8 9 10 இதெல்லாம் போகும்போது நம்ம உங்க டிபார்ட்மெண்ட்லாம் இல்லைன்னா
இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை சர்ச் பண்ணி உங்க டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டு பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தா தாராளமா எடுத்துருங்க. சரிங்களா? எல்லாருமே பயப்படாம நீங்க கவுன்சிலிங் போங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க ஒண்ணும் நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க நம்மள. அதான் சொல்றேனே, இப்ப நம்ம ஃப்ரீயா போங்க. நம்ம பயத்தோட போகும்போது தான் நம்ம எந்த ஒரு விஷயமே தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நமக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனா நம்மகிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டா இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் கோர்ட் எது பெஸ்ட் சரிங்களா? கோர்ட்டு பெஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நேத்து ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் கோர்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. அதான் சொன்னேன். கோர்ட்ல ப்ரொமோஷன்ல 2, 3 வருஷத்துலயே வந்துருது. ஆனா கோர்ட்ல 5ல இருந்து 10 வருஷம் ஆகுது. சரிங்களா? அது இல்லாம ப்ரொமோஷன் திடீர்னு தலைவலிக்கு போடுவாங்க. மாத்தி மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. அதனால பாத்துக்கங்க. சரிங்களா? ஓகே. விஓஓ அதர் டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சா என்ன பண்றது? சூப்பர் வெரி குட். இப்ப விஓஓ பொறுத்தவரையும் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் யோசிக்காம எடுத்துருங்க. சரிங்களா? என்னடா அவன் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நேட்ல ஃபர்ஸ்ட் எடுக்க சொன்னானே, ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்க சொன்னானே, ஏன் விஓ பத்தி ஏன் மட்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் எடுக்க சொல்றானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஏஓ விஜிலன்ஸ் சொல்றாங்க ஒரே நிமிஷம். இப்ப விஏஓ பொறுத்தவரை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்க அதை எடுத்துருங்க. ஏன் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஏன்னா நம்ம ஆன்லைன்லயே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி இப்ப அதர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு போர்ட்டல் போட்டிருக்காங்க. நீங்க ஜாயின் பண்ண உடனேயே அந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப போன குரூப் 4ல பாஸ் பண்ணி வேலைக்கு போய் திருவாரூர்ல வேலை பார்த்தாங்க. சரிங்களா? இப்போ ஒரே வருஷத்துல உங்க ஓன் டிஸ்ட்ரிக்டான தஞ்சாவூர் வந்துட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க டெல்டாவுல வேலை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. நானும் டெல்டாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெல்டா விஓவும் சரி, ரெவன்யூவும் சரி அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயா தான் இருக்கலாம். நீங்க தாராளமா நம்பி எடுக்கலாம். சரிங்களா? டெல்டாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விஓ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எடுத்துருங்க. டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர்ல கண்டிப்பா ஒரு வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ தாராளமா வந்துடலாம். எல்லாமே ஆன்லைன் தான் டிரான்ஸ்ஃபர். நம்ம மேனுவலா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அவங்க ஆர்டர் போட போறாங்க வரப்போகுது. சரிங்களா? அதனால விஓ பொறுத்தவரை எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எடுத்துருங்க சார். ஜேஏ டைபிஸ்ட் ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ நான் டைபிஸ்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். சரி ஓகே. இப்போ நம்ம கமாண்ட் நான் பார்ப்போம் ஒரு நிமிஷம். ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜேஏ டைபிஸ்ட் ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ நான் டைபிஸ்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறேன். ஜேஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணல. கண்டிப்பா டைபிஸ்டுக்கு மெமோ வந்துருமா? கண்டிப்பா அவங்க டிஎன்பிசி வெப்சைட்டே தெளிவா சொல்லிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜேஏ டைபிஸ்ட் ரெண்டுமே வந்திருக்குன்னா நீங்க ஜேஏ போய் அட்டன் பண்ணவே தேவையில்லை. போன வாட்டி தான் அட்டன் பண்ணி நம்ம லெட்டர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ தேவையில்லை. நீங்க ஆப்சென்ட் ஆனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டைபிஸ்டுக்கு மெமோ வந்துடும். அதை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை. சரிங்களா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சரிங்களா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மேக்ஸிமம் இருக்கும். ஆனா வேக்கன்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? ப்ரொமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துல நீங்க அடுத்தது அசெண்டா போகலாம். இப்ப இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஜாப். இப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் அதுல ஒரு ஹை லெவல் ப்ரொமோஷன் போகலாம். மத்த இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஒரு லெவல் வரை தான் போக முடியாது. அதுக்கப்புறம் போக முடியாது. சரிங்களா? சார் ஜேஏ ஆர் டைபிஸ் எதுக்கு சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு? இப்ப ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப டைபிஸ்ட்ல இப்ப நீங்க ஒரு டைபிஸ்ட்ல ஒரு 400வது ரேங்க்ல இருக்கீங்க. ஜேஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க 10வது நாள் 12வது நாள் கவுன்சிலிங் போறீங்க. அப்ப ஜேஏல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜேஏல நீங்க கம்மியான ரேங்க்ல இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஜேஏ எடுத்துட்டு போயிடலாம். ஜேஏல நீங்க 10, 12வது நாள்ல கவுன்சிலிங் போகும்போது டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு இதா இருக்காது. அப்ப நீங்க டைபிஸ்ட்ல போய் பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நல்ல டிபார்ட்மெண்டா நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்ப ஜேஏ டைபிஸ்ட் 2 பேரும் வந்திருக்கவங்க. டைபிஸ்ட்ல நம்ம நல்ல டிபார்ட்மெண்டா ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஒரே நிமிஷம். சார் போத் அண்ட் ஓல்டு நியூ ஃபார்மேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் விச் ஃபார்மேட் ஷுட் சூஸ்? ஓகே. நீங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் 2ம் வச்சிருக்கேன். பழசு வச்சிருக்கேன். நான் எதை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல காமிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நீங்க ஆன்லைன்ல நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க எதை காமிச்சிட்டீங்களோ அதான் நீங்க காமிக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காமிச்சிட்டீங்களோ அதான் காமிக்கணும் பாத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் 2026 பே கமிஷன் வந்தா மினிமம் சேலரி எவ்வளவு? கவனிங்க. பே கமிஷன் இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போட்டாங்க. சரி அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பே ஸ்கேல பொறுத்து அது மாறும். சரிங்களா? அது நம்ம பார்த்துப்போம் அது என்னன்னு. சார் எஸ்சி கேட்டகரி ஹவு மெனி வேகன்சி டூ கேட்டகரி ஷார்ட் ஃபார் அண்ட் நீங்க எஸ்சிலாம் நீங்க தாராளமா எந்த நாள் கவுன்சிலிங் போறீங்களோ அதை பொறுத்தா இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா எஸ்சிலாம் நிறைய நல்ல பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க இது பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது நம்ம குரூப் 4லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஜூனியர் எஸ்என்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் அதான் ஜூனியர் எஸ்என் அசிஸ்டன்ட் அப்ப அடுத்த ப்ரொமோஷன் போற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் கிடைக்குமான்னு பார்த்தா மேக்ஸிமம் அது கிடைக்காது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபாரஸ்ட் இருக்குமான்னு கேட்டா இருக்காது.
சில டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காது. அப்ப அங்க நம்ம போஸ்டிங் ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டுங்க. அது ப்ரொமோஷன் சீக்கிரமாவே போயிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். நல்ல டிபார்ட்மெண்ட். ஆனா போஸ்டிங் ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் போறவங்களே அதை எடுத்துருவாங்க. சரிங்களா? இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சவங்க ஹைவேஸ், ஆர்டிஓ, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல தாராளமா இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க இன்ஜினியர், ஏன்னா அது எல்லாமே டெக்னிக்கல் போஸ்ட். நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட். நீங்க ஒரு ஹை லெவல் ஏஇ அந்த ஹை லெவல் வரையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுல போகலாம். உங்களை இன்ஜினியரிங் படிச்சவங்க நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க சார். நீங்க சயின்ஸ் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சயின்ஸுக்குன்னு தனியா எதுவும் இல்லை. நீங்க சயின்ஸுக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். எந்த டே போஸ்டிங் ஃபுல்லா முடியும் சார். இப்ப மொத்தம் இப்ப நம்ம குரூப் 4ல ஜேஏ வந்து பாத்தீங்கன்னா ஜேஏவிஓ 4700 சம்திங், 4700 சம்திங் போஸ்ட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 500 பேர்னா ஒரு 9 நாள்ல முடியும். ஆனா கண்டிப்பா நம்ம 27 நாள் போட்டிருக்காங்க. அது 27 நாள்ல லீவெல்லாம் போக எத்தனை நாள் போஸ்டிங் நடக்குதோ, சரிங்களா, கவனிங்க. அதுல கண்டிப்பா இப்ப இதுல 4682 தான் ஓவரால்ல ஒரு 7000 6000த்துல இருந்து 7000 வரையும் போஸ்டிங் எது வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப பிசினா ஒரு 4700னா ஒரு 3800 4000 வரையும் ஓவரால சரிங்களா? அதான் சொல்றேனே. ஏன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க, ஆப்ஷன்லாம் ஆவாங்க. ஏன்னா குரூப் 2ல பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இங்க குரூப் 4 பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. குரூப் 2ல வேலைக்கு இருப்பாங்க. அவங்க குரூப் 4ல ஏதாவது நல்ல போஸ்டிங் கிடைச்சா போலாம் பார்ப்பாங்க, அவங்க கிடைக்காது. அப்போ அவங்க ஆப்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் இங்க வந்து நமக்கு சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நிறைய நீங்க பாருங்க, கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஆப்ஷன் தான் ஆகும். அதெல்லாம் நமக்கு பிளஸ் தான். சரிங்களா? இப்ப நிறைய பேர் ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எல்லாம் போடுறீங்க, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஓவரால் ரேங்க் 861, கம்யூனிட்டி ரேங்க் 331 எம்பிசி தாராளமா கிடைக்கும். சரிங்களா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாராளமா கிடைக்கும். ரெவன்யூ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட். இன்னொன்னு சொல்லிடுறேன், நமக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் இல்லைன்னா நமக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல நியரஸ்டா என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல விட்டுட்டு நம்ம எங்கேயோ போய் வேலை பார்க்கறதுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது போஸ்டிங் இருக்கா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? ட்ரெஸரியில பிகாம் படிச்சவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, டிகிரி அப்பெல்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம இன்ஜினியரிங் படிச்சவங்களாம் அதுல போயிருக்காங்க. அதெல்லாம் ப்ரொமோஷன் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் வந்துடும், தாராளமா வந்துடும். 11:30 கவுன்சிலிங். அதான் சொல்றேனே, இந்த என்ன நம்ம மெமோல என்ன டைமிங் இருக்கோ அதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டிஎன்பிசி ஆபீஸ்க்கு முன்னாடி கேட்டுக்கு வெளியே போய் நின்றுங்க. 11:30 மணி டைம்னா நீங்க 10:30 இங்க வெளியே இருக்க முடியும் பாத்துக்கங்க. சரிங்களா? அங்க 11:30 மணிக்கு நீங்க வெளியே போனீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல தேவையில்லாம டென்ஷன். சரிங்களா? அது கொஞ்சம் பாத்துக்கங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்ட் இல்லைன்னா ஸ்டேட் சீனியாரிட்டியா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு 16 டிபார்ட்மெண்ட் அதுல இருக்கான்னு பாருங்க, அதை தாராளமா போடலாம். சார் பிஎஸ்சில ஃபோன் நம்பர் கண்டிப்பா இருக்கணுமா? நான் வந்துட்டு சைன் பண்ண ஃபோன் நம்பர் அது பிரச்சனை இல்லைங்க. நமக்கு பிஎஸ்சியுமே 10th வரைக்கும் தான். அதனால பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்க. சரிங்களா? நீங்க நிறைய பேர் இந்த ஓவரால் சார் நேம்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா வாங்கிக்கலாம். அப்படி வந்து வாங்கிட்டு போதுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வாங்கிட்டு போங்க. ஏதாவது டிஎன்பிசி ஆஃபீஸ்ல அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்ல அவங்க ஏதாவது ஒரு வாங்கிட்டு வந்து ரெஃபரன்ஸ் யாராவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு போய் கொடுத்து அதை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் இந்த ரேங்க்ல இருக்கேன், எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லாமே இப்ப நான் வந்து இப்ப இந்த ரேங்க்ல இருக்கீங்க, உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குன்னு எந்த போஸ்டிங் கிடைக்குன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே அந்தந்த நாள் கவுன்சிலிங் முடியும் போது யார் எந்த மைண்ட்ஸ்ல இருப்பாங்கன்னு தெரியாது. அந்தந்த நாள் கவுன்சிலிங் முடியும் போது தான் நமக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லா தெரியும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும். சரிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன், அதான் சொன்னேன், அசிஸ்டன்ட்ல இருந்து அடுத்த ப்ரொமோஷன் போறதுக்கு ஜூனியர்ஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் போறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. சரிங்களா? தாராளமா நீங்க கோர்ட்டை சூஸ் பண்ணுங்க. போலீஸ், ஏன்னா நேற்று 2 பேர்ட்ட கேட்டவரையும் அவங்க அதான் சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கோர்ட்ல ப்ரொமோஷன் சீக்கிரமா வந்துருது. என்னன்னா அதான் சொல்றேன், ஒர்க் ஒர்க் டென்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் தாங்க இருக்கும். சரிங்களா? அது நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு. சில பேர் சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா, ஐயோ எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா கடைசி வரையும் புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். என்ன கஷ்டம் இருக்கோ அதை நம்ம அதை பார்த்துட்டு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துருவீங்க. அதை இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா தான் அங்க சொல்லுவாங்க, ஐயோ என் டிபார்ட்மெண்ட் இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா ஞாபகத்தை வச்சுக்கங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம வேலைக்கு போக முடியாது. சரிங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கஷ்டங்கள் இருக்கும்.
நிறைய நிறைகள் இருக்கும், சில குறைகள் இருக்குதான் சரி, நம்ம அதை ஏற்றுட்டு தான் போகணும். சரிங்களா? குறைகளை பார்க்காதீங்க, நிறைகளை மட்டும் பாருங்க. பிசி எம்பிசிக்கு ஓவரால் ரேங்க் எவ்வளவு வரையும் போகும் சார்? சரிங்களா? அதான் நம்ம பிசில மொத்த போஸ்டிங் இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. பிசிக்கு இப்போ ஒரு 600 போஸ்டிங் ஒதுக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு 600 போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஓவரா கம்யூனிட்டி ரேங்க்ல பிசில ஒரு 600 போஸ்டிங் ஒதுக்குறாங்கன்னா அதுல ஒரு 200 பேர் 300 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல போயிருவாங்க. சரிங்களா? அப்ப பிசில நீங்க ஒரு 900 போஸ்டிங் வரை நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா நல்லா சொல்ல புரிஞ்சுங்க. பிசில ஒரு 600 போஸ்டிங் ஒதுக்குறாங்கன்னா நீங்க ஒரு 300 பேர் ஓப்பன்ல போயிருவாங்க. பாக்கி ஒரு உங்களுக்கு 300 ரேங்க் குறையுங்கிறப்ப நீங்க 900 ரேங்க் வரை நீங்க எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ரெவன்யூ ரூரல் மேக்ஸிமம் எந்த டேஸ் வரைக்கும் அவைலபிள்ல இருக்கும்? ரெவன்யூ ரூரல் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள்ல காலியாயிருங்க. ரூரல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4ல இருந்து 5 இந்த நாள்ல ரூரல் காலியாயிரும். ஏன்னா இப்ப யாரு எந்த கவுன்சிலிங் போறவங்க மைண்ட் செட் எல்லாமே ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கும் தான் நினைப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் விங் பிளஸ் ட்ரைனிங் விங். சரிங்களா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் விங் பிளஸ் ட்ரைனிங் விங்னா ட்ரைனிங் விங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு ஐடிஐ இருக்கும். சரிங்களா? அங்க நம்ம ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் விங்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்தவரை எம்ப்ளாய்மெண்ட் விங்கு பெஸ்ட் பாத்துக்கேன். சரிங்களா? அதுல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போனா திரும்பி நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ஃபுல்லாவே குரூப் 2 கோச்சிங் கிளாஸ், குரூப் 4 கிளாஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த சீட்டு பார்த்தோம்னா இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே 1 11:30 மேட்ச் டெஸ்ட் டிபார்ட்மெண்ட். அதான் சொன்னேன், நீங்க ரெவன்யூ இல்ல விஓ ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் விஓ, அடுத்து ரெவன்யூ, அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா எடுத்துருங்க. இந்த போஸ்டிங் ஆர்டர் எப்ப தருவாங்க? சரி, ஓகே. இப்ப எல்லாம் ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. இப்ப அந்த கவுன்சிலிங் டிஎன்பிசி ஆஃபீஸ்க்குள்ள போனோம்னு என்ன நடக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே உங்க மெமோ சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பீங்க. மெமோவை ஃபர்ஸ்ட் கேட்ல காமிச்சிட்டு உள்ள போயிருவீங்க. உள்ள போனோடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருக்கும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் எத்தனை போட்டிருக்காங்கன்னு இந்த வாட்டி நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 25 டேபிள் போட்டிருந்தாங்க. ஒரு டேபிளுக்கு 10 பேர்னு கூப்பிட்டு 250 பேர் ஒரு செக்ஷன். அடுத்து ஒரு 12 மணி பேஜ்ல அங்க ஒரு 250 பேர், மொத்தம் ஒரு 500 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. இப்ப ஏன்னா டேபிள் நம்பர் நிறைய மெமோல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் 48, 49, 50, 30, 35 இருக்கு. அதனால நம்ம டேபிள் நம்பர் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. நீங்க உள்ள போனோடனே இப்ப 11:30 மணிக்குன்னா நீங்க ஒரு 11:15 நீங்க உள்ள போற மாதிரி பாத்துக்கங்க. கேட்டுக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கும். 11:30 நீங்க நேரா உங்க டேபிள் என்ன நம்பர் இருக்கோ டேபிள் நம்பர் ஒட்டியிருப்பாங்க. அங்க போய் உங்க டேபிள் நீங்க உட்காந்துக்க வேண்டியதான். 10 பேர் உட்காந்துருப்பாங்க. உங்க டேபிளுக்கு 10 பேர் தான். சரிங்களா? நீங்க சர்டிபிகேட் எல்லாம் ஆர்டரா எடுத்து வச்சுப்பீங்க. அதை எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எல்லாம் என்ன என்ன வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னா, நேம் கரெக்டா இருக்கா, சர்டிபிகேட் நம்பர் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, ஜாதி சான்றிதழ்ல அந்த கேஸ்ட் கரெக்டா இருக்கா, சர்டிபிகேட் நம்பர் கரெக்டா இருக்கா, கையெழுத்து கரெக்டா போட்டிருக்காங்களா, டிகிரி சர்டிபிகேட் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்கா, பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட் கரெக்டா ஆர்டர் படி வாங்கியிருக்காங்களா. சரிங்களா? பிளஸ் ஸ்பெஷல் கோடா சர்டிபிகேட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் பார்ப்பாங்களே தவிர வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. டெல்டா விஓ ஏரியால எப்படி சார் இருக்கும்? சோழ தேசம், இது சொர்க்கம் சார் எங்க நேட்டிவ். கண்டிப்பா நீங்க விஓ டெல்டாவை எடுத்துட்டு வாங்க. எல்லாருமே டெல்டானாவே ரொம்ப பயப்படாங்க. அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. நானும் டெல்டாவில் தான் ஒர்க் பண்றேன். நீங்க தாராளமா விஓ எடுத்துட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க விஓ எடுத்துட்டு வாங்க. அந்த ஒர்க்ல நான் சொன்னேன், உம் உம் நம்ம லைஃபையும் பார்த்துக்கலாம், பிளஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கலாம், நம்மளோட ஃபேமிலியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? விஓல நிறைய விஷயங்கள் இருக்கு, பார்த்துக்கலாம். இப்போ நீங்க உள்ள போயிருந்தீங்க, நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்து உங்களை கவுன்சிலிங் ஆளுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரேக் இருக்குங்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும். நீங்க சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கலாம், இல்லை டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இத்தனை மணிக்கு நீங்க கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இத்தனை மணிக்கு கவுன்சிலிங் அங்கே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்ப கவுன்சிலிங் ஆறுக்குள்ள நீங்க போவீங்க. அங்க வந்து ஒரு பெரிய கவுன்சிலிங் ஹால் இருக்கும். அங்க ஸ்கிரீன்ல என்ன டிபார்ட்மெண்ட் கோடோட எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஜாப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோடாவும் அங்க டிஸ்பிளே ஆகும். எது எது வேக்கண்ட் எவ்வளவு இதா இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். என்னை பொறுத்தவரையும் நீங்க நாளே பாத்துக்கிறது நல்லது. எப்ப நீங்க கவுன்சிலிங் போறீங்களோ அதுக்கு நாள் ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை ஒரு செட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம போன்லயே பார்த்துட்டு தான் கதை கேட்காது. ஒரு செட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். உள்ள நீங்க போவீங்க. ஒரு மைக் இருக்கும். மைக் கிட்ட உங்க நேம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோடு, எந்த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம் இது சொல்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், பாஸ்புக் இதெல்லாம் தேவைப்படுமா? கண்டிப்பா தேவைப்படாதுங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. சொல்ல தேவையில்லாத சர்டிஃபிகேட் எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. சரிங்களா? சரிங்களா? உள்ள போயிட்டு நீங்க போஸ்டிங் எடுத்துட்டு வந்தோடனே ஒரு 1/2 hour நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 1/2 hour வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம் கூப்பிட்டு
உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. அங்க உள்ள செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு ஒரு ஆர்டர் காப்பி கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் காப்பியை வாங்கிட்டு வெளியே வந்து டிஎன்பிசி ஆபீஸுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு அதுல 1 மாசம் 1.5, ஏன்னா இப்ப நம்ம மார்ச் வரையுமே உங்களுக்கு கவுன்சிலிங் போட்டிருக்காங்க. டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் எல்லாமே மார்ச் வரையுமே இருக்கு. இப்ப நம்ம கவுன்சிலிங் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த இதை அனுப்புவாங்க அப்படின்னு ஆர்டர் வரதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 மாசம் ஆயிரும். சரிங்களா? அப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு அடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான நாள் ஒன்று ஆடாக போது பாத்துக்கங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே முக்கியமான நாள் தான். நீங்க எல்லாருமே உங்களோட பர்த்டே சொல்லுவீங்க, இல்ல உங்க அப்பா அம்மாவோட பர்த்டே சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் நம்மளோட பர்த்டே நமக்கு என்ன, நம்மளோட பிறந்த நாள் நமக்கு என்ன செஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க அரசு பணியில ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண போறீங்களே, அந்த நாள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான நாளா மாறப்போகுது. ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த போகுது. இப்போ ஒரு அனிதா அப்ப விஓனா அப்படின்னா அனிதா விஓ அப்படிங்கிறது ஒரு அடையாளம் என்னைக்கு வரப்போகுதுன்னா இந்த ஏப்ரல் மாசத்துலயோ இந்த மார்ச் மாசத்துலயே வரப்போகுது. சரிங்களா? முக்கியமான நாள் வரப்போகுது. எல்லாரும் எதுவும் பயப்படாதீங்க. சர்டிபிகேட்டை கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. சர்டிபிகேட் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ஃபைல் வாங்கிக்கோங்க. எல்லா ஃபைலையும் போட்டு இது பண்ணாதீங்க. மெயினா இன்னொன்று சொல்றாங்க, ஃபைல் வாங்குறது முக்கியம் இல்லைங்க. ஃபைல் வாங்கிட்டு அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா உள்ள உங்க நேம், இது எல்லாருமே நோட் பண்ணுங்க. ஏன்னா எதுவுமே நமக்கு நெகட்டிவா நடக்காது. சரிங்களா? ஒருவேளை நடந்துட்டா நம்ம அது எல்லாத்துக்குமே அது தயாரா இருக்கணும். அப்ப நீங்க ஒரு ஃபைல் வாங்கிட்டு ஃபைல்ல என்ன பண்றீங்கன்னா ஒரு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்லயே உங்க நேம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா பேரு பிளஸ் உங்க ஃபோன் நம்பர், 2 ஃபோன் நம்பர் கூட எழுதிங்க, தப்பு கிடையாது. அட்ரஸ், சரிங்களா? அட்ரஸ் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது நல்லது ஃபைல்ல. ஏன்னா ஒருவேளை ஏதாவது நம்ம நெகட்டிவா நடக்காது, நடந்தாலுமே இது மாதிரி நம்ம எழுதி வச்சோம்னா பாக்குறவங்க யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது கடந்து எடுத்தாங்கனாலும் உடனே ஃபோன் பண்ணி நம்ம சர்டிபிகேட் திரும்பி வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது, பாத்துக்கணும். அதனால எல்லாருமே உங்களோட ஃபைல்ல உங்க நேம், உங்க அப்பா நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஒரு 2 நம்பர் எழுதி நல்லா தெரியுற மாதிரி ஃபைலுக்கு வெளியே கூட ஒரு ஃபைல் இது பண்ற மாதிரி இருக்கும், அங்கேயே கூட வச்சிருங்க. சரிங்களா? தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க இதை. சரிங்களா? கவுன்சிலிங் ஹால்ல எவ்வளவு மெம்பர்ஸ் அனுப்புவாங்க? 100 பேர் அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு 50 பேரை கூப்பிட்டு கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் ஒரு நல்லா இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த டேவை என்ஜாய் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே டவுட் எல்லாம் கேட்டிருப்பீங்க. சரிங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 டிபார்ட்மெண்ட் நான் இங்க சொல்லியிருக்கேன். தெரியாத ஒரு இன்னும் 4-5 டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். சரிங்களா? மேக்ஸிமம் நேம் தெரியாத டிபார்ட்மெண்ட் அப்படி டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது தான் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் எதிர்பார்ப்போம். டைபிஸ்டுக்கு கோர்ட்ல சிவில் ஆர் நம்ம சூஸ் பண்ணணும். இல்ல அவங்க ஆர்டர் போடுறதுதான். சரிங்களா? நம்ம எதுவும் சூஸ் பண்ண முடியாது. அவங்க ஆர்டர் போடுறதுதான். அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. அது நீங்க அதான் சொல்றேன், எங்க வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா நேட்டிவ்ல கிடைக்குங்க. அதுவும் ப்ரொமோஷன் நம்ம ஜூனியர்ஸ். அடுத்து சார் நேட்டிவ் தென்காசி, எனக்கு 11th டே சென்னையில டிபார்ட்மெண்ட் வேணும், எஸ்சி கம்யூனிட்டி கோர்ட் சென்னையில கண்டிப்பா சென்னையில உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க எஸ்சி கம்யூனிட்டி வேற கண்டிப்பா உங்களுக்கு 11th டே சென்னையில கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னாலுமே ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்ட் இருந்தாதான் கண்டிப்பா போடுவாங்க. அது சொல்றேன். இப்ப நீங்க இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இதுலயும் இருக்கும். இப்ப சில டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாதான் வேக்கன்ட் போடுவாங்க, அப்படி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் போடுவாங்க. நீங்க ப்ரொமோஷனா வந்துக்கலாம். விஜிலன்ஸ் விஜிலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 போஸ்டிங் நினைக்கிறேன். எனக்கு கேட்டே இருக்காங்க விஜிலன்ஸ். விஜிலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஏன்னா இங்க ஒரு 16 போஸ்டிங் இருக்கு. விஜிலன்ஸ்ல ஒரு 16, விஜிலன்ஸ் வந்து ஆன்டி கரப்ஷன் ஒரு 16 போஸ்டிங் இருக்கு. அதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் யூனிஃபார்ம் இல்லாம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அப்படின்னு ப்ரொமோஷனை போகலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அப்புறம் ஏஓ அந்த லெவலுக்கு வரையும் நீங்க போகலாம். சரிங்களா? விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுலயும் ப்ரொமோஷன் சீக்கிரமா வரும். அதுலயும் நீங்க விஜிலன்ஸ் போனாலுமே நீங்க படிக்கலாம். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டிங் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரேர் தான். ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே விஜிலன்ஸ் இருக்கு. வேக்கண்ட் இருந்தா போடுவாங்க, இல்லாட்டி வெளியே தான் போற மாதிரி இருக்கும், பாத்துக்க. சரிங்களா? இவ்வளவு 5 கவுன்சிலிங் போஸ்டிங் கிடைக்குமா? நான் சொன்னேன் உங்களோட கம்யூனிட்டி பிளஸ் ஓவரால் ரேங்க் இதெல்லாம் பொறுத்து நம்ம கவுன்சிலிங் ஒவ்வொரு நாளும் மூவ் ஆகிறத பொறுத்து தான் நம்ம இவ்வளவு 5 சொல்ல முடியும். சரிங்களா? அதை பாத்துக்க.
4th டே விஏஓ தஞ்சாவூர்ல இருக்குமா சார்? நல்லா கவனிங்க. நம்ம டெல்டாவை பொறுத்தவரையும் விஏஓ எடுக்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. நம்ம தஞ்சாவூர்ல டெல்டாவில் இருக்கிறவங்க கண்டிப்பா எடுத்துருவாங்க. பாக்கி எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க. அதனால கண்டிப்பா விஓ இருந்துச்சுன்னா 4th டே கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? ஆனா முன்னாடியே வந்து கொஞ்சம் எடுத்துருவாங்க. இருந்தா கண்டிப்பா ஓவரால் ரேங்க்ல 4th டேல நீங்க எவ்வளவு வரீங்கன்னு பாருங்க. சரிங்களா? டைப்பிங்ல ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இல்லைன்னா என்ன பண்றது? நான் சொன்னேன் நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி இல்லைன்னா நமக்கு இப்ப தஞ்சாவூர்னா பக்கத்துல திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர் இந்த சைடு உள்ள பக்கத்துல உள்ள நியரஸ்ட் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா அதுல இருந்து நம்ம இங்க பக்கத்துல நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? இங்க இருந்து போறதா இருந்தா நீங்க போயிட்டு வரலாம். அதனால ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்ட் இல்லைன்னா அதுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது பாத்துக்கங்க. ட்ரெஸ் கோட் அண்ட் ட்ரெஸ் கோடு டு அட்டெண்ட் கவுன்சிலிங் நார்மலா எப்போதும் கூட போங்க. நீங்க ஒன்றும் நம்ம ஷூ ஃபுல் ஹேண்ட் சட்டை எல்லா பட்டன்லாம் போட்டு போகணும் அவசியம் கிடையாது. நீங்க எப்போதும் போல எப்படி போவீங்களோ அதே மாதிரி எப்போதும் போல போங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்மலா போங்க. சரிங்களா? நம்ம இன்டர்வியூனா தான் நம்ம யோசிக்கணும். கவுன்சிலிங் ஒன்றும் ட்ரெஸ் கோடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீட்டா போங்க அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம ரொம்பவும் நம்ம எப்போதும் போல நம்ம ரொம்ப ஷூ அது அப்படி போங்க. ட்ரெஸ் கோடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் ஆளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்றது? லெட்டர் கொடுத்துட்டு வரலாமா சார்? நவ் வில்லிங் இல்லைன்னா நான் வில்லிங் கொடுத்துட்டு கவனிங்க. இப்போ எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்க ஏற்கனவே போஸ்டிங் இருந்தா பிரச்சனை கிடையாது. சரிண்ணா? நீங்க நாட் வில்லிங் போட்டு வந்துடலாம். இப்ப ப்ரோமோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்பதான் போஸ்டிங் எடுக்கிறீங்கன்னா நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை ஏதாவது ஒன்று எடுத்து தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்க வர மாதிரி இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு அதான் சொல்றேன். நீங்க கவுன்சிலிங் ஆளுக்குள்ள போகும்போதே உங்கள்கிட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கையில இருக்குன்னு பாத்துக்கங்க. 5 டிபார்ட்மெண்ட்டை ஆர்டர் படி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சொல்லும் போதே இப்ப நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கோட் டிபார்ட்மெண்ட் நேம் சொல்லும் போதே பக்கத்துல ஒருத்தவங்க சிஸ்டம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க வேக்கன்ட் இருக்குமா நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாதான் நீங்க எடுக்க முடியும். இல்ல வேக்கன்ட் இல்லமான்னு சொன்னீங்கன்னா அவங்க நீங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் பிளஸ் அடுத்த டிபார்ட்மெண்ட் கோட் சொல்ற டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் கோட் எழுதி வச்சுக்கிறது நல்லது. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? பர் டே 400 மெம்பர்ஸ். நான் ஒரு நாளைக்கு 400 மெம்பர் கூப்பிட்டுருக்காங்க. பிரச்சனை இல்லை. சரிங்களா? பாத்துக்கோங்க. ஃபயர் அண்ட் ரெக்யூஸ்ட்ல ப்ரொமோஷன் எப்படி? ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல அங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம அன்யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் அடுத்து சூப்பரண்ட் தான் போற மாதிரி இருக்கும். அதுல ப்ரொமோஷன் லேட்டா தாங்க வரும். பாத்துக்கோங்க. 5ல இருந்து ஒரு 8 வருஷம் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா வேக்கன்ட் இருந்தா, ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ஃபயர் அண்ட் ரெக்யூஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. வேக்கன்ட் இருந்தா கண்டிப்பா போட்டுருவாங்க. இல்லைன்னா கஷ்டம். பாத்துக்கோங்க. பிசி கம்யூனிட்டி மேக்ஸிமம் எந்த டேஸ் வரைக்கும் போகும்? ஒரு நாளைக்கு இப்ப 400 பேர் கூப்பிட்டாங்கன்னா பிசில பிசிக்கு ஒரு பிசி ஒண்ணுமே பிசி இப்போ ஒரு 1000 போஸ்டிங் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றேனே. இப்ப பிசில ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் இப்ப பிசியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானு ஒரு 400வது ரேங்க்ல இருக்கேன். நான் இப்ப கவுன்சிலிங் போகும்போது இப்ப பிஏஓ தஞ்சாவூர் சூஸ் பண்றேன்னா ஓப்பன்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பனா தான் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால நீங்க ரொம்ப பயப்படணும் அவசியமே கிடையாது. இப்ப நான் போகும்போது பிஏஓ தஞ்சாவூர் சூஸ் பண்றேன்னா ஓப்பன்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஓப்பனா தான் போடுவாங்க. நான் பிசியா இருந்தாலுமே ஓப்பன்ல தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. ஓப்பன்ல இல்லாட்டி தான் என் கம்யூனிட்டிக்கு வருவாங்க. சரிங்களா? அதனால நம்ம இந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் நம்ம போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அதாவது இப்ப நீங்க கவுன்சிலிங் 6வது நாள் போறீங்கன்னா ஒரு 4வது நாள் நீங்க பாருங்க உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். அது பேஸ் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைச்சிடும். பாத்துக்கங்க. சார் ஸ்டெனோ தேர்ட் டே எஸ்சிக்கு வேகன்சி இருக்குமா? கவுன்சிலிங் நடக்குது. சரிங்களா? 1:2னா இப்ப இருந்தாலும் ஒரு போஸ்டிங்கே வந்து ஒரு 662 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஒரு 1200 பேர் கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு நாளைக்கு 400னா கிடைக்கும். எஸ் என்ன கம்யூனிட்டி? ஸ்டெனோ தேர்ட் எஸ்சி கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு இருக்கு, கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட இருக்கு. சரிங்களா? சரி, வேற எதுவும் டவுட்னா இது பண்ணுங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த நாளுக்காக தான் ரொம்ப ஒரு கண்டிப்பா ஒரு வருஷமா நம்ம காத்துட்டு இருப்போம். சில பேர் 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆஹ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
திரும்பி சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனாலுமே நேர்மையா இருங்க. நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கும் எப்போதும் எந்த நேரத்திலும் பயப்படணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க நம்ம பணம் கொடுத்து வேலைக்கு வரல. எல்லாருமே நம்ம இங்க படிச்சு தான் வேலைக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம ஏதாவது போகும்போது நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அத நம்ம இங்க வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மள்ட்ட வரவங்க கண்டிப்பா ஒரு கஷ்டப்படுறவங்களா தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நமக்கு அவங்கள சீக்கிரமா முடிச்சு கொடுக்குற மாரி பாருங்க. எல்லாருமே நேர்மையா பணியாற்றுங்க. ஏன்னா நம்ம நேர்மையா இருந்தோம்னா தான் சொல்றேனே, யாருக்கும் எப்போதும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. வேலைக்கு வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. இனிமேல் திரும்பி சொல்றேன். யார்ட்டயும் ஒரு பைசாவும் லஞ்சம் வாங்குனது கிடையாது. இனியும் நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வாரத்துல 7 நாளுமே கிளாஸ் எடுக்க போறேன். சரிங்களா? அதாவது திங்கள் டூ வெள்ளி ஆஃபீஸ் போயிருவேன். திங்கள் டூ வெள்ளி ஒரு ஹாஃப் டே ஓப்பனா சொல்லக்கூடாது. ஞாபகத்துல வச்சுக்கங்க. சரிங்களா? திங்கள் டூ வெள்ளி ஒரு ஹாஃப் டே கிளாஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல ஃபுல்லா கிளாஸ் எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். சரிங்களா? ஃபுல்லா திங்கள், சாட்டர்டே, சண்டே எல்லா நாளுமே கிளாஸ் எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த கவுன்சிலிங் நல்லா பயன்படுத்திக்கங்க. சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரை இப்பைக்கு எதுவும் தப்புன்னா, அத போய் நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா, அத நீங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிருங்க. சார் இதான் மிஸ்டேக்கா இருக்கு மேம். போகாம மட்டும் இருந்துராதீங்க. 10th மார்க் ஷீட்ல ஏதாவது பிரச்சனைனா அத எடுத்துட்டு போங்க. பிரச்சனையா இருக்குன்னு எடுத்துட்டு போகாம போயிட்டீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பாத்துக்கங்க. பிரச்சனையா இருந்தா அத மாத்திட்டு வரதுக்கு டைம் குடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஊர் கம்யூனிட்டில இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப நான் இப்ப நம்ம ஊர் கம்யூனிட்டில இருக்கும்போது ஜெனரல்ல சூஸ் பண்ணா ப்ரொமோஷன். ப்ரொமோஷன் அது பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப தஞ்சாவூர்ல நான் எடுக்கும்போது 185 விஏஓங்க. நான் வந்து 30வது ஆளா எடுத்தேன். ஓப்பன்ல தான் எடுத்தேன். சரிங்களா? நம்ம டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டில ப்ரொமோஷன்ல போகும்போது அவங்க டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஓப்பன்ல போறதுக்கும், ப்ரொமோஷன் ஆகுறதுக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் வராது. அதனால அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நீங்க நம்ம சொல்லவே முடியாது. நம்ம தஞ்சாவூர்ல இப்ப பிசில விஓ இருக்கு, ஓப்பன்ல விஓ இருக்குன்னா, நீங்க பிசில எனக்கு விஓ போடுங்க அவங்க சொல்ல முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல தான் விஓ போடுவாங்க. சரிங்களா? அதனால ஓப்பன்ல போறதுக்கும் நமக்கு ப்ரொமோஷனுக்கும் வேற எதுவும் டவுட் இருக்கா? 28,000 ஸ்டார்டிங் சேலரி. நம்ம போவோம் கண்டிப்பா கையில ஒரு 26 வருங்க. 25ல இருந்து 26 வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25ல இருந்து 26 வரும். கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 5 கவுன்சிலிங் சொல்லியிருக்கீங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ரேஸ் ரேஸ் ஸ்டாஃப் வந்து ஃபோன் பண்ணிக்கிறீங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஏன்னா இப்ப அவங்க தான் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு இப்ப நம்மள்ட்ட சொல்லி இப்ப நம்ம ரேஸ் அகாடமில தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்களும் எந்த டவுட்டா இருந்தாலும் நானும் கடைசியா நம்பர் சொல்றேன். நீங்களும் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் நீங்க. ஆஃப்டர் கவுன்சிலிங் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா ஹெட் ஆஃபீஸ்ல போய் லெட்டர் அப்பவே கொடுக்கலாமா சார்? ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் கொடுத்தா போதுமா? இது நல்ல கொஸ்டின். இப்ப நம்ம இப்ப ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம்னா நீங்க லெட்டர் கொடுக்கணும் வைப்பாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க. நம்ம அப்படி எடுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம்னா அங்க ஹெட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம அன்னைக்கே நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த ஒரு லெட்டருமே போயிருக்காது. டிஎன்பிசி ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு லெட்டருமே போயிருக்காது. சரிங்களா? ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கவுன்சிலிங் முடிக்கிற அன்னைக்கே போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன பொறுத்தவரையும் ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு போய் லெட்டர் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா அப்பதான் ஒரு வாரம் இல்ல. ஒரு வாரம் இல்ல 10 நாள் கழிச்சு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு லெட்டருமே வந்திருக்காது. நம்ம போய் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை எந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க லெட்டர் கொடுக்கறது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கங்க. ஆனா மேக்ஸிமம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கன்ட் இருந்தா உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான் போடுவாங்க. தஞ்சாவூர்ல உள்ளவங்களை தூக்கி தூத்துக்குடியில உள்ளவங்க தூக்கி தஞ்சாவூர்ல போகணும்னு அவங்களுக்கு ஆசை கிடையாது. மேக்ஸிமம் ஏன்னா நம்ம அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க போடுவாங்க. யாரும் அதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேகன்சி இல்ல நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குன்னா நம்ம நியரஸ்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் 5 டிஸ்ட்ரிக்டாவது இருக்கும். சரிங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பார்க்காதீங்க. நிறைய ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் நியரஸ்ட்ல 4-5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். 4-5 டிஸ்ட்ரிக்ட்லயே பாத்துக்கோங்க. சரிங்களா? இபி டிபார்ட்மெண்ட்ல இபிலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் டெக்னிக்கல் கோர்ஸ். சரிங்களா? நீங்க இன்ஜினியரிங் கண்டிப்பா நீங்க ஹை லெவலுக்கு போகணும். டைபிஸ்டுக்கு எவ்வளவு சேலரி? நீங்க குரூப் 4க்கும் டைபிஸ்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலரி வித்தியாசம் கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் ஒன்னா தான் வரும் பாத்துக்கோங்க. ஜூனியர்ஸ்க்கும் டைபிஸ்டுக்கும் ஒன்னா தான் வரும். இப்போ அடுத்து 26ல வந்து பாத்தீங்கன்னா உங்க பே கமிஷன் போட்டுருவாங்க. அதுபடி உங்களுக்கு சேலரி கண்டிப்பா ஒரு
வேலை பார்த்துட்டு ஒரு 6-7 மாசம் வேலை பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு சேலரி இன்னும் போயிடும். அது பே கமிஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 30க்கு மேல கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 30, 33, 35 இது மாதிரி அடுத்த பே கமிஷன் போட்டதுக்கு அப்புறம் சேலரி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேற எதுவும் யாருக்கா டவுட் இருக்கா? எக்ஸ்பெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஜேல இல்ல. டைபிஸ்ட்ல போய் எடுக்கலாமா சார்? கண்டிப்பா. நீங்க அதான் சொல்றேன். நீங்க மொத நாளே அதெல்லாம் நீங்க பார்த்துரணும். சரிங்களா? மொத நாளே நீங்க உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேல இல்லன்னா, நீங்க மெக்கானால் நீங்க ஜேஏ கவுன்சிலிங்கே போகக்கூடாது. ஜேஏ கவுன்சிலிங் போனாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆப்சென்ட் ஆயிருவீங்க. உங்க டைபிஸ்ட்ல மெமோ வந்து நீங்க டைபிஸ்ட் அப்படியே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாவே எடுத்துக்கணும். அதான் சொல்றேனே, ஜேஏல போய் நீங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, டைபிஸ்ட்ல நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டா எடுத்துக்கலாம் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஜேஏல ஒரு பேர் தெரியாத ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, டைபிஸ்ட்ல நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல டிபார்ட்மெண்ட்டா எடுத்துக்கலாம். அது ஆப்சென்ட் ஆயிருங்க ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிடுவாங்க. நேட்டிவ் விழுப்புரம், சென்னையில போஸ்டிங் பிப்ரவரி 4 அதான் சொல்லுங்க. நீங்க பிப்ரவரி 2, 3 அப்ப நீங்க டிஎன்பிசி வெப்சைட்ல அந்த வேகன்சி லிஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா சென்னையில வேக்கன்ட் இருக்கும். ஆனா மேக்சிமம் சென்னை தான் நிறைய பேர் எடுப்பாங்க. பாருங்க இருக்கான்னு பார்த்து பார்த்து கண்டிப்பா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது சென்னையில இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. குவார்டர்ஸ் கொடுப்பாங்களா சார் குரூப் 4? சரிங்களா? குவார்டர்ஸ் கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்லாம் இருக்காது. இப்போ விஓக்கெல்லாம் விஓ ஆஃபீஸ் தான் குவார்டர்ஸ். சரிங்களா? விஓலாம் ஓன் அந்த வில்லேஜ்லயே தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரூல் இருக்கு. அதான் சொன்னேன் நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஏன்னா சின்ன ஆஃபீஸ்ல ஒரு இது சரிங்களா? அதனால அது வாய்ப்பு இல்லை. அது சில டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ விஓக்குலாம் குவார்டர்ஸ் இருக்கு. விஓ அந்த ஆஃபீஸ் தான் குவார்டர்ஸ். சரிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. இது கோர்ட்ல குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க. கோர்ட் டிபார்ட்மெண்ட். லாஸ்டா வந்துட்டு இன்ஜினியரிங் எலிஜிபிள். சரி அது மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு வேணா சார்ட்ட சொல்றேன். நீங்க சார்ட்ட கேளுங்க. அந்த இபி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எலிஜிபிள் இருக்கு. அப்போ நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். விருதுநகர், தஞ்சாவூர்ல விஏ எடுத்தா அங்க இருக்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தாராளமா தஞ்சாவூர்லாம் விஏ வந்து எடுங்க. நீங்க உங்க ஓன் டிஸ்ட்ரிக் விருதுநகருக்கே ப்ரொமோஷன்ல ஒரு 2ல இருந்து 3 வருஷத்துல போயிடலாம். சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு வேகன்சின்னு பாக்குறது. சரிங்களா? நம்ம டிஎன்பிசி வெப்சைட்ல 40 டிஎன்பிசி வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 4 நோட்டிபிகேஷன் இருப்பாங்க. அதுக்கு கீழேயே ம், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? அதை நீங்க பாத்தீங்கன்னாவே நமக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன வேகன்ட் இருக்கு அது நீங்க ஒரு 116 பக்கங்கள் இருக்கு. 116 பக்கத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி பண்ண முடியாது. நீங்க மொபைலே டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதான் சொல்றேன் இப்போக்கி எதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. கவுன்சிலிங்க்கு முத நாள் இல்ல முதல் 2 நாளைக்கு முன்னாடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு அதை பாருங்க. நீங்க டைபிஸ்ட் பொறுத்தவரையும் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் உங்க 2 பேரும் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வரும்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் வரும். அவங்களுக்கு ஒரு 3 வருஷத்துல வருதுன்னா உங்க டைபிஸ்டுக்கு ஒரு 4 வருஷத்துல ப்ரொமோஷன் வந்துடும். அவ்வளவு. எல்லாரும் நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன் அப்படியே ஷேர் பண்றேன். எதுவும் டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் என்னோட கான்டாக்ட். இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். நீங்க எதுனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நீங்க எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ளஸ் நம்ம ரேஸ் அகாடமியில உள்ள ஸ்டாஃப் நீங்க சார்ஜ் நீங்க கேட்கலாம். அவங்களும் உங்களுக்கு எப்பனாலும் எந்த டவுட்னாலும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. சரி ஓகே. எல்லாம் நல்லா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா நீங்க நினைச்ச போஸ்டிங் நம்பர் சென்ட் பண்ணிட்டேன். நம்பர் சொல்றேன் சில பேர் நோட் பண்ணிக்கோங்க. 9629
041987 9629041987. திரும்பி பண்றேன். 96290419. 96290419 நம்பர். நீங்க எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்க. அப்படி விஓ எடுத்தாலும் நீங்க விஓ சம்பந்தமா இதே விஓ நிறைய பேர் எடுப்பீங்க. நீங்க விஓ சம்பந்தமா எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். எப்பலாம் கேட்குங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன். நேம் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஸ்வரன். பி விக்னேஸ்வரன். வேலைக்கு வந்து ஒரு 6 வருஷம். 23 வயசுல நான் கவர்மெண்ட் ஜாப் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்த ஒரு கரெக்டா இன்ஜினியரிங் 2016 முடிச்சேன். அடுத்த ஒரு வருஷத்துலேயே படிக்க வந்தேன். சரிங்களா? எல்லாருக்கும் மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா எக்ஸாம் நல்லா கவுன்சிலிங் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச போஸ்டிங் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நான் பே பண்றேன். உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட எல்லாரும் கவுன்சிலிங். தேங்க்யூ. டைபிஸ்டுக்கும் ஜேக்கும் ப்ரொமோஷன் ஒன்றா கிடையாதுங்க. ஏக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வரும். அடுத்து டைபிஸ்ட் தான் 1 வருஷம் வித்தியாசம் ஆகும். தேங்க்யூ. இந்த டிபிஎல் உள்ள பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல போட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா போடுவாங்க. பிடிஎஃப் ஒரு வாட்டி செக்